أشهد أن لا إله إلا الله. الحمد لله الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم والصلاة والسلام على الرسول الكريم الذي وضح لأمتي أحكام الدين كل ما يحتاجون إليه في أمر الدنيا والآخرة. فقد قال الله تعالى في قرآنه الكريم اقترب للناس حسابهم وهم في غفلة معرضون. الحمد لله. நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டு கொண்டதுக்கு இணங்க நீங்கள் எல்லாரும் உங்களோட லைஃப்பில் கேர்லெஸ்ஸால் மிஸ் பண்ணின விஷயங்கள் என்னென்று சொன்னீங்க. ஜென்ஸ் சைட் பெரும்பாலும் இந்த உலகத்தில் உள்ள விஷயங்கள் சம்மந்தமாக தான் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இருந்தாலும் நாங்கள் கேர்லெஸ்ஸை எப்படி விளங்கி வச்சுக்கிறோம்? கேர்லெஸ் அலட்சியம், ஒரு விஷயத்தை பொருட்படுத்துறதில்ல, கேர் பண்ணுறதில்ல, தலைக்கெடுக்கிறதில்ல, மிஸ் பண்ணுற, இதுதான் இந்த கேர்லெஸ் மீன். உண்மையிலே இந்த கேர்லெஸ் நாங்கள் நினைக்காத முக்கியமான சில விஷயங்கள் லைஃப்பில் கொண்டு தந்திக்குது. அதை நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் இல்லை, அதால் தான் அதை கேர்லெஸ்ன்னு சொல்கிறோம். நோமலா அல் குர்ஆன் ஓதுறத்தில் எனக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருந்திருந்தேன்னு சொன்னால் என்ற அதிகமான பாவங்கள் மன்னிக்கப்பட்டு உமையா ஒரு ஒரு ஹரக்கா இல்லாட்டி ஒரு ஹர்ஃப், ஹரக்கா இல்லை ஒரு ஹர்ஃப், ஒரு எழுத்து, ஒரு எழுத்துக்கு 10 நன்மண்டு இஸ்லாம் எங்களுக்கு வாக்களிச்சு. நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஓதி இருந்தால் எங்களோட எத்தனை பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும். 10 நன்மைகள் தாரன்றது மீனிங் 10 நன்மைகள் எங்களுக்கு கிடைக்கும், அதே நேரம் 10 நன்மைகள் மன்னிக்கப்படும். அப்படித்தானே இஸ்லாம் எங்களுக்கு தருது. அப்போ நாங்கள் அல் குர்ஆன ஓதுறதுல விட்ட கேர்லெஸ் எங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படாமல் காரணமாக இருக்குது. நாங்கள் சின்ன சின்ன எங்களோட கேர்லெஸ்ஸால் சின்ன சின்ன துவாக்களை நாங்கள் மெமரைஸ் பண்ணாமல் ஊட்டிக்கிறோம். எத்தனை துவாக்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு துவா பாடமாக்கி இருந்தால் ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸை விடுவோம். ஒரு மாதத்துக்கு ஒரு துவா பாடமாக்கி இருந்தால் 10 வருஷத்துக்கு 120 துவா பாடம் ஆக்கியிருப்போம். 20 இயர்ஸுக்கு 240 துவாஸ் பாடமாக்கியிருப்போம். எங்களோட கேர்லெஸ்ஸில் விட்டதால் இன்னைக்கு எங்களுக்கு எத்தனை துவா தெரியும்? ஒரு சைடு கொடு. ஒரு மாதத்துக்கு 2 துவா பாடமாக்கி இருந்தால் ஒரு வருஷத்துக்கு 24 துவாஸ் பாடமாக்கியிருப்போம். 10 வருஷத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸை விட சொன்னேன். நாங்கள் 20 இயர்ஸாக இருக்கக்கொள்ள 240 துவாஸ் பாடமாக்கியிருப்போம். நாங்கள் 30க்கு வரக்கொள்ள 480 துவாஸ் பாடமாக்கிப்போம். நாங்கள் அப்படி செஞ்சுக்கிறோமா? இல்லை, கேர்லெஸ். ஒரு மாதத்துக்கு 4, கிழமைக்கு 1 யோசித்தாலும் ஒரு வருஷத்துக்கு 48 துவாஸ் பாடமாக்கிப்போம். 20 இயர்ஸில் 480 துவாஸ் பாடமாக்கிப்போம். 30 இயர்ஸில் நாங்கள் இருக்கக்கொள்ள 960 துவாஸ் பாடமாக்கிப்போம். எங்களோட கேர்லெஸ் எங்கே இருக்குது? அதே மாதிரி ஏதோ ஒரு மெக்கானிசமை யூஸ் பண்ணி நான் இஸ்லாத்தை படிச்சிருந்தா ஏண்ட லைஃப்பில், ஏண்ட குடும்பத்தில், என்னைய சுற்றி உள்ளாக்கல்ல ஏதோ ஒரு வகையில் அழகான இஸ்லாமிக் என்வையார்மெண்ட் ஒன்று உருவாக்கி உமா இல்லையா? நாங்கள் விட்ட கேர்லெஸ் கொஞ்சம் நாங்கள் இப்போ பின்னிக்கிறோம். சலாம் கொடுத்துட்டு சரியான அவசரம் எங்களுக்கு. விக்ருகள் ஓத டைம் இல்லை, துஆக்கள் கேட்க டைம் இல்லை, இஸ்திக்ஃபார் செய்யறதுக்கு டைம் இல்லை. என்ன ரீசன்? நாங்கள் பிஸி. உண்மை அது இல்லை விஷயம். எல்லாருக்கும் மிகிற 24 ஹவர்ஸ் தான். பட் எங்கிட்ட கேர்லெஸ், நாங்கள் இதெல்லாம் விட்டுட்டோம். அதே மாதிரி ஃபர்தான தொழுகைக்கு புறவு உள்ள நஃபிலான தொழுகைகள் எத்தனையோ விட்டிருப்போம். காரணம் கேர்லெஸ். வீட்டுக்கு விசிட்டர்ஸ், இல்லாட்டி அவசரமாக சாப்பிடுவோம், இல்லாட்டி அவசரமாக வெளியே போவோம், அவசரமாக ஃபோன் கோல் ஒன்று அட்டென்ட் பண்ணணும், தொழுட்டிக்கோ வந்த கோலுக்கு நான் திருப்பி கால் பேக் பண்ணணும். கேர்லெஸ். அதே மாதிரி ஒரு நாளைக்கு
குறைஞ்சது 2ல இருந்து 4 பேஜஸ் நாங்கள் குர்ஆன் ஓதுறோமா? டைம் இல்லையா? டைம் இருக்குது, பட் நாங்கள் கேர்லெஸ். அதே மாதிரி நாங்கள் அந்த ஒகேஷனல் துவா செய்யுது, ஒகேஷனல் சப்ளிகேஷன். வெளியே போகல, வெஹிக்கிளை ட்ரைவ் பண்ண கொள்ள, மார்னிங் வந்தா ஈவினிங் வந்தா, இப்படியான துவாக்கள். அதே மாதிரி காலை மாலை அவுராதுகள் சொல்றோம், மார்னிங் அண்ட் ஈவினிங் ஒரு அவுராத், அதுவும் அந்த துவாக்கள் தான். எங்களுக்கு டைம் இல்லாமல் இல்லை, நாங்கள் ஓதி இருந்த உண்மையிலே எங்களுக்கு பாடமாயிருக்கு, கேர்லெஸ் எல்லாம் நாங்கள் விட்டுட்டோம். அதே மாதிரி நஃபிலான தொழுகைகள் வல்லமையா, அதே மாதிரி எடிஷனலாக நாங்கள் நன்மைகள் சேர்த்த விட்டத்தால எங்களுக்கு கிடைக்க வேண்டிய சின்ன சின்ன நன்மையும் கிடைக்காம போய்த்திருச்சு. அதுக்கும் காரணம் கேர்லெஸ். தூங்குறதுக்கு முன்னுக்கு நாங்கள் எல்லாரும் முஹாசபா செஞ்சு எத்தனை நாள் குல் சூறாக்கள் ஓதி எங்களோட பொடியை ஃபுல்லாக நாங்கள் தடவிட்டு தூங்கி எத்தனை நாள், விக்ருகளை செய்யாம நாங்கள் தூங்கி எத்தனை நாள்? டைம் இல்லையா? கேர்லெஸ். அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், எனக்கிட்ட நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கும். ஒரு மனுஷனை பற்றி இல்லாட்டி ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு ஆளை பற்றி. நான் அதை உண்மையிலே அந்த கம்ப்ளைண்ட்டை சீரியஸாக பார்த்து அதுக்கு ஒரு நல்ல டிசிஷன் ஒன்று கொடுக்காத காரணத்தால் அந்த தனி இண்டிவிஜுவலுக்கு இல்லாட்டி ஒரு குடும்பத்துக்கு இல்லாட்டி ஒரு சமூகத்துக்கு நான் அநியாயம் செஞ்ச ஒரு ஆளாக பேசிப்பேன். அதுக்கு காரணம் நான் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்த இன்ஃபர்மேஷனை கேட்டு என் கேர்லெஸ்ஸால் அதை கன்சிடர் பண்ணல, இல்லாட்டி அதை நான் ஒழுங்காக தேடி பார்க்கல. இதுக்கு காரணம் கேர்லெஸ். இப்போ நீங்கள் எல்லாரும் உங்கள்கிட்ட நான் கேட்ட விஷயம், நீங்கள் எல்லாரும் சொல்லியிருந்தீங்க அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் விட்டு அந்த கேர்லெஸ் வெளிப்பாடு தான் அது. அதை நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஆனால் நாங்கள் எப்போ சரி கியூர் பண்ண ட்ரை பண்ணிக்கிறோமா? உண்மையிலே இந்த கேர்லெஸ்ன்ற இது உண்மையிலே ஏண்ட தலைக்குள்ளேயும் வந்திருக்கல. ஒரு 3 இயர்ஸுக்கு முன்னுக்கு என்னையோட படித்த என் ஃப்ரெண்ட் என் பெஸ்ட் மேன் ஷேக் முர்ஷித் நதீமி ஒரு 15 to 20 மினிட்ஸ் இந்த கேர்லெஸை பற்றி ஒரு சின்ன ஸ்பீச் ஒன்று செஞ்சார். சரியான தாக்கமாயிருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் யோசிச்சு உண்மையிலே கொஞ்சம் டீப்பாக தேடணும். எனக்கு வந்த மாற்றங்கள் உங்களுக்குள்ளேயும் வரணும். ஸோ என்னைய சுத்திக்கிறார்களுக்கு வரணும் ஒரு நோக்கத்தில் தான் இந்த கேர்லெஸை பற்றி நான் செஞ்சேன். ஜஸாக்குல்லாஹ் ஹைரன். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் இதில் பிரயோசனம் இருக்கு. உண்மையிலே கேர்லெஸ்ன்றது இன்றைக்கு எல்லாரையும் I'm afflicted with fever னு சொல்லுமே, எனக்கு காய்ச்சல் பிடிச்சிக்குது, அது மாதிரி தான் இந்த கேர்லெஸ். பட் நாங்கள் அதை விளங்குறது மிச்சமே பயங்கரமான ஒரு நோய், அதை விளங்குறல்ல. முக்கியம் என்னண்டா, நான் வாழ்ற காலத்திலையும் சரி, சிலாக்கள்கிட்ட மரணத்துக்கு போனாலும் சரி, மௌத்து வீடுகளுக்கு போனாலும் சரி, இல்லாட்டி எங்களுக்கு நெருக்கமானாக்கள் மௌத்தாயினாலும் சரி, உண்மையிலே நாங்கள் அந்த கேர்லெஸ்ஸால் என்னென்ன பிரச்சனை வர நாங்கள் விளங்கி கொள்றதே இல்லை. அதனால இந்த கேர்லெஸ் உள்ளவர் அவரையும் அவரை சுத்தி உள்ள எல்லாரையும் நாசமாகிறார். அல் குர்ஆன் முக்கியமில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் குர்ஆன்ல மென்ஷன் பண்ணாது. அல் குர்ஆன் 38 டைம்ஸ் இந்த கேர்லெஸ் மென்ஷன் பண்ணிருக்கு. அதுலயும் பாஸ்ட் டென்ஸ்ல 17 பிளேசஸ்ல குர்ஆன் மென்ஷன் பண்ணிருக்கு. எப்படின்னா, அவர்கள் கேர்லெஸ்ஸாக இருந்தார்கள், அவங்க கேர்லெஸ்ஸா இருந்தாங்க. ஒரு சமூகம் இல்லாட்டி ஒரு தனிப்பட்ட மனிதர் இல்லாட்டி ஒரு குடும்பம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோமே, அது மாதிரி பாஸ்ட் டென்ஸ்ல பாஸ் பண்ணி பிரசன்ட் டென்ஸ்ல ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணிக்குது. அது இல்லாம அல்லாஹ் தஆலா சொல்றான், காஃபில் சொன்னா கேர்லெஸ்ஸா இருக்கிறவன். அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க செய்யற விஷயத்தை விட்டு நான் கேர்லெஸ்ஸா இருக்கல, நீங்க கேர்லெஸ்ஸா இருந்துட்டு போங்க. நீங்க செய்யற பாவங்களை பத்தி நான் கேர்லெஸ்ஸா இருக்கல, நீங்க செய்யற விஷயங்களை வச்சு நான் கேர்லெஸ்ஸா இருக்கல, நீங்க செய்யற அநியாயத்தை வச்சு நான் கேர்லெஸ்ஸா இருக்கல. நீங்க கேர்லெஸ்ஸா இருக்கிறீங்களே, அதுல இருந்து நான் கேர்லெஸ் இருக்கிறேன். நான் தெளிவா தான் இருக்கிறேன்.
உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை இல்லாட்டி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பனிஷ்மெண்ட் ஒன் டைமுக்கு கிடைக்கும்ன்றது வந்து இஸ்லாத்துல அல்லாஹ் தாலாவோட நிலைப்பாடு. அல்லாஹ் தாலா சொல்றான், நான் கேர்லெஸ்ஸா இல்லை. ரைட்? உண்மையிலே நாங்க வாழ்ற இந்த உலகம் இருக்குதானே, நாங்க வாழ்ற இந்த உலகமே ஒரு கேர்லெஸ்ஸான உலகம் தான். அப்படியான உலகத்துல தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எங்கட ஜாப், எங்கட பிள்ளைகள், இல்லாட்டி எங்களுக்கு நாங்க விரும்புகிற கம்ஃபர்டபுள் லைஃப், அதுக்கு பின்னால் ஓடிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இப்ப எல்லாருக்கும் இருக்கிற பெரிய ஒரு எனிமி எங்கட மொபைல் ஃபோன் இல்லாட்டி டிவைசஸ். அப்ப இப்படியான ஒரு கேர்லெஸ் உலகத்துல தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உண்மையிலே இந்த கேர்லெஸ் எங்களை எங்க கொண்டு போகுதுன்னு சொன்னா, இபாதா செய்யற விஷயத்திலிருந்து பின்னுக்கு கொண்டு போகும். உண்மையா இல்லையா? இப்ப நாங்க பார்த்தோம். ரைட்? எங்களோட வாழ்வை நாங்க அழகா வச்சுக்கொள்ளணும், வளப்படுத்துறேன்னு சொல்றோம். இந்த வாழ்க்கைய அழகா வாழ்றோம். அல்லாஹ் தாலாவுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள், ரைட்ஸ், அதே மாதிரி நாங்க அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய டியூட்டிஸ், கடமைகளை செய்யறதுக்கு கூட இந்த கேர்லெஸ் பெரிய ஒரு எனிமியா இருக்கு. அதே மாதிரி நீங்க சொன்ன ஒரு கருத்து தான் பெற்றோர் உபகாரம், பெற்றோருக்கு உபகாரம் செய்து பிர்ருல் வாலிதை, பெற்றோருக்கு நன்மை செய்யறோம். எங்களோட உம்மா வாப்பாட விஷயத்துல நாங்க அக்கறை எடுக்கிறோம், அவங்கள பார்த்துக்கொள்றோம், அவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், ஃபைனான்சியலி சப்போர்ட் பண்றோம். இப்படியான விஷயங்கள் கேர்லெஸ் அலை இல்லாம போகுது. அதுக்கு மாற்றமா நாங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம் சொன்னா, அவங்கள ஹர்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். இதுக்கு காரணம் கேர்லெஸ். அதே மாதிரி எங்கிட்ட பிளட் ரிலேட்டிவ்ஸ், அவங்களோட பேசுறது எங்களுக்கு இன்னைக்கு டைம் இல்லை. நினைக்கிறேன் அப்ராட்ல உள்ள எல்லாருக்கும் பொதுவான பிரச்சனை தான். இதுக்கு காரணம் ஒன்றும் இல்லை, எங்கிட்ட கேர்லெஸ். ரைட்? அதே மாதிரி இந்த கேர்லெஸ்ல மிச்ச மோசமான விஷயம் என்னன்னு சொன்னா, மௌத்த கூட எங்களுக்கு நினைவுபடுத்துதில்லை. நாங்கள் எல்லாரும் ஒரு நாள் மௌத்தா போகணும், நாங்கள் அல்லாஹ் தாலாவை சந்திக்கணும், அவன்கிட்ட நான் நன்மையான விஷயங்களை கொண்டு போகணும், அவனை திருப்தி அடைஞ்ச நிலையில போகணும், அல்லாஹ் தாலா என்ன திருப்தி அடைஞ்ச நிலையில அவன் வெல்கம் பண்ணணும் என்ற விஷயங்கள் இந்த கேர்லெஸ்ஸால இல்லாம போகும். உண்மையிலே இப்படியான உலகம் எங்களை கேர்லெஸ்ஸால ஒரு சைடுக்கு கொண்டு வச்சிருக்கு. இது எல்லாருமே எக்ரி ஆகிறோம் தானே? இது சந்தேகம் இருக்குதா? அல் குர்ஆன் இந்த கேர்லெஸ் எப்படின்னு சொல்லி பார்த்தா எங்களுக்கு இந்த கேர்லெஸ் தாக்கம் எங்களுக்கு விளங்கும். உண்மையிலே முதலாவது அல் குர்ஆன் சொல்றது எப்படின்னு சொன்னா, எங்களோட ஹார்ட்ல அந்த விஷயம் வாரல்ல, எங்களுக்கு நினைவுக்கு வாரல்ல, நாங்க கேர்லெஸ் ஆயிக்கிறோம். இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும், மனிதர்களுக்கு கேள்வி கணக்கு கேட்கிற நாளைக்கு தானே, அதாவது டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், அது வந்து நெருங்கிட்டு வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதுன், அவங்க கேர்லெஸ்ஸா இருக்கிறதால புறக்கணிச்சு விட்டுறாங்க. அதாவது அவங்க கேர் பண்றாங்க இல்லை. இவ்வளவு முக்கியமான ஒரு நாள், எங்களுடைய நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் சரியான ரிவார்ட் கிடைக்கிற நாள். அந்த நாளை மறந்து ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் எப்படி வாழையிலும்? அப்ப அவனுக்கு அந்த மறதியை கொண்டு தாரண்டு சென்னா இந்த கேர்லெஸ் தான் அவனை அந்த நிலைமைக்கு ஆளாக்கிக்கிறது. எனவே அவன் கேள்வி கணக்கு கேட்கிறத பத்தி அல்லாஹ் தாலா கேட்பானே, நீ செஞ்ச நன்மையான விஷயங்கள் என்ன, நீ செஞ்ச தீமையான விஷயங்கள் என்ன, அல்லாஹ் தாலா கேட்பானே, அந்த கேள்விக்கு எந்த பயமும் இல்லை. அதே மாதிரி அல்லாஹ் தாலாட பனிஷ்மெண்ட்டை பத்தி எந்த நடுக்கமும் இல்லை. காரணம் என்னன்னா கேர்லெஸ். எனவே இந்த கேர்லெஸ் அல்லாஹ் தாலாவுக்கு பொருத்தமாக வாழ்றத ஒரு காலமும் கூடாது, எங்களை தூரமாக தான் வச்சுக்கணும். இப்ப நாங்க பார்த்த விஷயங்கள் எல்லாம் அப்படித்தான். ரெண்டாவது அல் குர்ஆன் சொல்லுது, وَإِذْ أَخَذَ رَبُّكَ مِنْ بَنِي آدَمَ مِنْ ظُهُورِهِمْ ذُرِّيَّتَهُمْ, மனிதனை படைக்கிற அல்லாஹ் தஆலா எங்கிருந்து? எங்களோட ரிப்ல இருந்து வார இதிலிருந்து தான் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அல்லாஹ் தஆலா மனிதர்களை, ஆதமுடைய மக்கள் தான் சொல்லுவோம், மனிதர்களை
அவங்களோட முதுகுகளிலிருந்து அவங்களோட ஜெனரேஷனை அல்லாஹு தாலா வெளியாக்கி ஜெனரேஷன் இந்த உலகம் கொண்டு வந்து நாங்கள் எங்களை படைக்கிறதுக்கு முன்னுக்கும் وَأَشْهَدَهُمْ عَلَىٰ أَنفُسِكُمْ وَأَشْهَدَهُمْ عَلَىٰ أَنفُسِهِمْ எங்களே அல்லாஹ் தாலா அந்த டைம்ல நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னுக்கு அல்லாஹ் தாலா எங்கிட்ட சாட்சியா வச்சு அல்லாஹ் தாலா கேட்கிறான் அலஸ்து பிரப்பிக்கும் நான் உங்களோட அல்லாஹ் இல்லையா அல்லாஹ் தாலா கேட்கிறான் காலு பலா ஷஹிதுனா கட்டார் நிச்சயமா நீ எங்களோட ரப்பு தான் நாங்க உனக்கு சாட்சி சொன்னோம் எப்ப நாங்க இந்த உலகத்தை பத்தி தெரிஞ்சு கொள்றதுக்கு முன்னுக்கும் எங்களை பத்தி தெரிஞ்சு கொள்றதுக்கு முன்னுக்கும் அன் தகூலு யௌமல் கியாமத்தி இன்னா குன்னா அன் ஹாதா காஃபிலின். அப்ப அல்லாஹ் தாலா இதை என்னத்துக்கு ஞாபகப்படுத்துறாரு சொன்னா நீங்க புறவு செல்லப்படாது எங்களுக்கு இதை பத்தி தெரியாது நாங்க இதை மறந்துட்டோம் அதனால நாங்க கேர்லெஸ்ஸா இருந்துட்டோம் நீங்க நாளைக்கு மறுமையில செல்லப்படாது. அப்ப எங்களுக்கு கேட்கலும் எங்களுக்கே ஒன்றுமே தெரியாத உலகத்தில் அல்லாஹ் கேட்ட கேள்விக்கு நாங்க எப்படி அப்பா இதாகுது மனுஷன் கேட்கலும் தானே. உண்மையிலே அந்த கேள்வி எங்களுக்கு நினைவு வராத காரணம் என்னன்னு சொன்னா நாங்க வாழ்ற லைஃப் ஸ்டைல் அந்த லைஃப் ஸ்டைல் எங்களை யோசிக்க விடுதில்லை கேயா பண்றதுக்கு விடுதில்லை. அதனால தான் உண்மையிலே அது எங்களுக்கு நினைவில்லாமே போகும். உண்மையிலே சரி அப்படி நினைவில்லாமே இருக்கட்டும் வைங்களேன். இந்த அல் குர்ஆன் வசனம் எங்களுக்கு இன்னைக்கு 30, 40, 50 வயசு இப்படி ஒரு விஷயத்தை சொல்லுது. நாங்கள் எத்தனை வயசுல இந்த அல் குர்ஆன் வசனத்தை விளங்கி கொள்றோம்? ஒரு வகை கேர்லெஸ் தான். நாங்கள் அரபிக்ல ஃப்ளூவெண்ட்டாக இருக்க தேவையில்லைன்னு வச்சுக்கொள்வோமே. டிரான்ஸ்லேஷனை பார்த்து இந்த குர்ஆன் வேர்ஸ் என்ன சொல்லுவது நாங்கள் எப்போ சரி யோசிக்கிறோமா? இப்போ எங்களுக்கு சொல்லலாம் நீ இப்படி ஒன்று சொல்லலையே நான் சின்ன வயசுல பிறக்கிறதுக்கு முன்னுக்கு நான் சின்ன வயசாக ஈவன் எனக்கு 1 நாள் 2 நாள் கூட இல்லையே இப்போ நான் எப்படி இதுக்கு நான் விட்னஸாக இருக்கேன் சொல்லலாம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லிட்டான். அப்போ ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா அல்லாஹ் தாலா இந்த உலகத்துக்கு மனுஷனை படைச்ச டைம் ஃபர்ஸ்ட்டுக்கு வோன் பண்ணின விஷயம் இந்த கேர்லெஸ். மூணாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அல்லாஹ் தாலா வோன் பண்ணின விஷயம் அப்படின்னு சொன்னா வலா துதி மன் அக்ஃபல்னா கல்பஹு அன் திக்ரினா எங்களது நினைவை விட்டும் எங்களை நினைவுபடுத்துறத எங்களை ரிமெம்பர் பண்றத விட்டும் அவங்களோட உள்ளங்களை நாங்க தூரமாக்கிறோமே அவங்கள நீங்க ஃபாலோ பண்ணுவான். ஒத்தப ஹவாஹு அவர் என்ன செஞ்சார்? அவர் விரும்பின விஷயங்களை செஞ்சு ஹவா அவருடைய உள்ளம் என்ன சொல்லுதோ அவருடைய ஆசை என்ன சொல்லுதோ அதைத்தான் அவர் ஃபாலோ பண்றார். ஓகே வகான அம்ருஹு ஃப்ருதா அப்படி அவர் செஞ்சதால அவருடைய விஷயங்கள் எல்லாம் அன்லிமிட்டடா போயிடுது. எல்லாமே அன்லிமிட்டடா போயிடுது. அவருக்கு எதுவுமே ஒரு லிமிட்ல இல்லை. பாவம் செய்யறது அநியாயம் செய்யறது மார்க்க விஷயங்களை விட்டுறது அவருக்கு பெரிய விஷயமே இல்லை. எனவே அல்லாஹ் தாலாட நினைவை விட்டு யாரு கேர்லெஸ் ஆகிக்கிறாரோ அவருக்கு தான் தூரமாகும். இல்லாட்டி காஃபிருக்கு தான் அது ஏறும். இப்போ பாருங்க இந்த கேர்லெஸ் குஃப்ர் அந்த லெவலுக்கு ஒரு மனுஷனை கொண்டு போகும். ஒன்று காஃபிரால தான் கேர்லெஸ் ஆகிக்கணும் அல்லாஹ் நினைக்காம இருக்கணும். இல்லாட்டி கேர்லெஸ் ஆகிக்கிறவரால் தான் அல்லாஹ் நினைக்காம இருக்கணும். அதே மாதிரி இப்படி செய்கிறாக்கள் உண்மையில அல்லாஹ் தாலா அவரோட நெருக்கமான உறவுகளை வச்சுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் தாலா தூரமாக்கிடுவான். அதுதான் அல்லாஹ் தாலா சொல்றான் வலா துதி மன் அக்ஃபல்னா கல்பஹு அன் திக்ரினா எங்களை நினைவுபடுத்துறதை விட்டும் நாங்கள் அவனை தூரமாக்கிட்டோம் அவரை கேர்லெஸ் ஆக்கிட்டோம். அவர் அப்படித்தான் இருப்பார். உண்மையிலே இந்த உலகத்தில் எங்க எல்லாருக்கும் கிடைக்கிற பெரிய ஒரு பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? நன்மை செய்யாம இருக்கிறது இல்லை, தீமை செய்யறது இல்லை, நன்மை செய்யற மனசு இருக்குது அத அல்லாஹ் தராம இருக்குது. அல்லாஹ் தாலாவை நினைக்காம இருக்கிறதே பெரிய அல்லாஹ் தாலா எங்களுக்கு இந்த பனிஷ்மெண்ட். முக்கியமான விஷயங்கள் எங்களுக்கு பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லை. இன்றைக்கு நாங்கள் இந்த உலகத்தில் எங்கெல்லாம் சுத்திட்டு வந்திருப்போம். காபாவை பார்க்குற ஆசை எங்களுக்கு வரலன்னு சொன்னா அல்லாஹ் தாலா அந்த உணர்வை எங்களுக்கு தரல. நன்மை செய்கிற
அந்த இன்டென்ஷன் இல்லாட்டி அந்த என்ன சொல்றது அந்த ஃபீலிங் அல்லா தஆலா எங்களுக்கு தரல. அதுதான் ஒரு முஸ்லிமுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பனிஷ்மெண்ட். அப்ப இந்த வசனம் சொல்ல வர விஷயம் என்ன சொன்னா, அல்லாஹு தாலாவை யார் சரி ஃபாலோ பண்ணலன்னு சொன்னா, அல்லா தாலா சொல்ற விஷயம் என்ன கேட்கல, அதுபடி நடக்கலன்னு சொன்னா எங்களோட லைஃப் வந்து எல்லை மீறி பேசிடும், போர்டர்ஸை தாண்டி பேசிடும். நாங்கள் பியாண்ட் த போர்டர்ஸ் தான் நிற்போம். ஒரு காலம் இஸ்லாத்துக்குள்ள நாங்கள் நிற்க மாட்டோம். அதுக்கு காரணம் வேற ஒன்றும் இல்லை, எங்களோட ஆசை. எங்களோட ஆசை வாரது என்னத்துக்கு சொன்னா எங்களுக்கு ஆலோசனை. அதே மாதிரி அல் குர்ஆன் சொல்ற 4வது விஷயம் இந்த கேலஸை பத்தி. இந்த உலகத்துல நிறைய பேர் வந்து கேலஸாவே இருக்கிறாங்க. وَإِنَّ كَثِيرًا مِنَ النَّاسِ عَنْ آيَاتِنَا لَغَافِلُونَ. இந்த உலகத்துல வாழ்ற நிறைய பேர் எங்களோட அத்தாட்சிகள் இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா சில விஷயங்கள் இந்த உலகம் கொடுத்திருப்பான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சில அத்தாட்சிகள் கொடுத்திருந்தாங்க, சில அதிசயங்கள். அதே மாதிரி இந்த உலகத்தில் நாங்கள் நிறைய விஷயங்களை பார்த்திப்போம். நான் அதை பின்னுக்கு சொல்றேன். இதெல்லாம் எங்களுக்கு உண்மையிலே பெரிய ஒரு விஷயமே படுறல. காரணம் என்னன்னு சொன்னா கேர்லெஸ். எனவே எங்கள்ட கேர்லெஸ் எப்படி இருக்கும்? மனுஷர்கள்ட விஷயத்துல நாங்கள் கேர்லெஸ்ஸாக இருப்போம். அதனால ஒவ்வொரு மனுஷனுக்கும் செய்கிற ரைட்ஸை நாங்கள் செய்யறதுக்கு தவறிடுவோம். அதே மாதிரி நான் ஆல்ரெடி பார்த்த விஷயம்தான் மறுமை. இந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ல கேர்லெஸ் ஆகிக்கிறவர் வந்து அந்த நாளில் எனக்கு நினைக்கிற தீமைகள் இருக்கிறேன், நான் அல்லாஹ் தாலாவோட எப்படி பார்ப்பேன்? அல்லாஹ் தாலா பார்க்கறதுக்கு வெட்கப்படுவேன். இன்னைக்கு ஒரு ரோங் ஒன்று செஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட் டீச்சரை எப்படி பார்ப்பாரு? தலையை பணியை போட்டு தான் பார்ப்பாரு. எங்கிட்ட புள்ள ஒரு ரோங் ஒன்று செஞ்சுக்குது, எங்கிட்ட புள்ள எங்களை எப்படி பார்க்கும்? வெக்கத்தோடு தான் பார்க்கும். அப்ப அல்லாஹ் தாலா எனக்கு தரப்போற தீமையை நான் அல்லாஹ் தாலாவை எப்படி நான் முகத்தை பார்ப்பேன்? அப்ப அந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டை பற்றிய பயம் கேர்லெஸ்ஸாக விடுபட்டுச்சுன்னு சொன்னா நான் வந்து அதை ஒழுங்காக செய்ய மாட்டேன். அதே மாதிரி மௌத்தை பற்றிய கேர்லெஸ். உண்மையிலே எங்களுக்கு அடிக்கடி மௌத்து நினைவு வருதுன்னு சொன்னா இந்த வாழ்க்கையை நான் எவ்வளோ அழகாக வச்சுக்கொள்வேன், எப்படி நான் நன்மைகள் செய்வேன், தீமையை நான் எப்படி பயப்படுவேன், என் பிள்ளைகளுக்கு நான் எப்படி சொல்லிக் கொடுப்பேன். நான் எப்பயும் இந்த மௌத்துக்காக ரெடியாக இருப்பேன். மௌத்து வாரது எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்காது. நான் அதை ஹேட் பண்ண மாட்டேன். ஒரு காலமும் எனக்கு மௌத்து வரணும்னு சொல்லி பயந்தோடவும் மாட்டேன், நான் அதை வெறுக்கவும் மாட்டேன். என்று சொன்னால் நான் கேர்லெஸ் இல்லை. நான் மௌத்து எப்போ வரும் எதிர்பார்க்கிறேன். அதுதானே ஒரு முஸ்லிம் ஒரு முக்மின் அடிப்படையான விஷயம். ஸோ இந்த விஷயத்தில் கேர்லெஸ் ஆகிக்கிறதால தான் அல்லாஹ் தாலா சொல்றான், وَإِنَّ كَثِيرًا مِنَ النَّاسِ عَنْ آيَاتِنَا لَغَافِلُونَ. மக்கள்ல நிறைய பேர் வந்து கேர்லெஸ் ஆகிக்கிறாங்க எங்களோட அத்தாட்சிகளை பார்த்துட்டு. ரைட். அதே மாதிரி அல் குர்ஆன் சொல்ற 5வது விஷயம் இந்த கேர்லெஸை பத்தி, மனுஷனை எந்த நோக்கத்துக்கு படைச்சிக்குதோ அதை கேர்லெஸ் இல்லாம இருக்குது. يَعْلَمُونَ ظَاهِرًا مِنَ الْحَيَاةِ الدُّنْيَا. இந்த உலக வாழ்க்கையில வெளிப்படையான சில விஷயங்கள் இருக்குது. சாப்பிட்றோம், பிள்ளைகள், ஃபேமிலி, பிளட் ரிலேட்டிவ்ஸ், உமா வாப்பா, ஜாப், அதே மாதிரி எங்களுக்கு கிடைக்க வேண்டிய மற்ற விஷயங்கள் உலகில் கிடைக்குது. அதை பார்த்துட்டு நாங்க என்ன செஞ்சு கொள்றோம்னு சொன்னா வஹும் அனில் ஆஹிரத்தி காஃபில், வஹும் அனில் ஆஹிரத்தி முகாஃபில். அவங்க மறுமை விஷயத்தில் மிச்சமே கேர்லெஸ் செய்கிறாங்க. அப்படித்தானே எங்களுக்கு வாழ்க்கை வசதி வந்தவுடனே நாங்கள் நிறைய விஷயங்களை கேர்லெஸ் ஆகிக்கிறோம். உண்மையிலே இந்த மனுஷன் அல்லாஹ் படைச்சிக்கிற நோக்கம் என்னன்னு சொன்னா துன்யா மஸ்ராத்துல் ஆஹிரா. இந்த உலகம் நாளை மறுமையில் அந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ல நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ற இடம். ஒரு ஃபார்மர், எங்களுக்கு தெரியும், மிச்சம் நாங்கள் டீப்பாக போக தேவையில்ல, எவ்வளோ கஷ்டப்பட்டு நெல்லோ இல்லாட்டி வெங்காயமோ கொச்சிக்காவோ விதைச்சிட்டு அவர் ஹார்வெஸ்ட் பண்ணுற டைமில் எப்படி ஃபீல் பண்ணுவார்? அவர் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் அன்றைக்கு தானே ஒரு கூலி கிடைக்கிறன்னு ஃபீல் பண்ணுவார்.
அந்த ஃபீலிங் எனக்கு இருக்கணும். நாங்கள் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கப்படும். ஸோ அதுக்காகத்தான் நாங்கள் வேலை செய்யணும். அதை இந்த கேர்லெஸ் மறக்கடிக்கும். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ், அத்துன்யா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர். இந்த உலகம் ஒரு முஃமினுக்கு வந்து ஜெயில். அவர் எதையும் செய்யலாம், அவர் விரும்பின எல்லாத்தையும் செய்யலாம், அவர் நினைச்ச மாதிரி நடக்கலாம். வ ஜன்னத்துல் காஃபிர், காஃபிர்ட சொர்க்கம். காஃபிர் என்ன வேண்டாலும் செய்வார். அவருக்கு போய் சொல்வதும் பிரச்சனை இல்லை, புறம் பேசுறதும் பிரச்சனை இல்லை, பொறாமப்படுறதும் பிரச்சனை இல்லை, அநியாயம் செய்யறதும் பிரச்சனை இல்லை, அடுத்தவன் அடிக்கிறதும் பிரச்சனை இல்லை, ஏமாத்துறது பிரச்சனை இல்லை, பணியை போட்டு கொள்றதும் பிரச்சனை இல்லை. ஆனா மூமின் அப்படி இருக்க மாட்டார். எனவே இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட நோக்கம் துன்யா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர். அதே மாதிரி மறுமை பற்றிய சிந்தனை நாங்கள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட நோக்கம் எங்களுக்கு தெரியாண்டு வைங்களேன். அப்போ எங்களுக்கு மறுமையை பற்றிய சிந்தனை, டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் பற்றிய ஒரு திங்கிங் இல்லாட்டி நல்ல ஒரு தோட்டங்களுக்கு இருக்காது. அப்படி இருக்காததால எங்கள்கிட்ட தாட்ஸில், எங்கள்கிட்ட லைஃப்பில், எங்கள்கிட்ட டே டு டே லைஃப்பில் வந்து நிறைய குழப்பம் தானே இருக்கு. ஏன் அதை அப்படி செய்யணும், ஏன் தான் தொழணும், இல்லாட்டி என்னத்துக்கு நான் இபாதா செய்யணும், என்னத்துக்கு அடுத்த மனுஷனை நான் பார்க்கணும், இப்படியான விஷயங்களும் குழப்பம் இருக்கு. உண்மையிலே மறுமையிட தாக்கம் உள்ள டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் எனக்கு எப்படி ஒரு ஃபீலிங்கை தரும்னு சொன்னா, இஸ்லாம் சொல்லுது, தூங்கி எலும்பினத்தில் இருந்து, தூங்கி எழும்பி கை கழுவுறத்தில் இருந்து நீ ஒரு இடத்துல இருந்து ரூல் பண்ற வரைக்கும் இஸ்லாம் வழிகாட்டுது. இஸ்லாம் தூங்கி எழுப்பின உடனே கையை கழுவ சொல்லுது. எப்ப சரி நான் யோசிக்குமா தெரியும். ஏண்டா எங்கட கை நைட்ல எங்க இருந்தது தெரியா? அப்படித்தானே? சில டைம்ல கண்ணில் என்ன சரி வந்திருக்கும், இல்லாட்டி வாயில் என்ன சரி வந்திருக்கும், இல்லாட்டி எங்கட பிறப்புறுப்புல சில டைம் டச் ஆயிருக்கும். இப்போ இஸ்லாம் ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்ற விஷயம் இந்த நாடு சொல்லிக் கொடுக்குது. நீங்க வெளியே போயிட்டு வந்தா ஒன்று அதை வாஷ் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வாங்க. இஸ்லாம் அதுதான் சொல்லுது, தூங்கி எழுப்பினோன்னு ஃபர்ஸ்ட்டுக்கு கூட கை ரெண்டே கழுவுது, அதுக்கு போகிற மற்ற எல்லாம் செய்யும். ரைட்? அதுல இருந்து ரூல் பண்ற வரைக்கும், அத்தாரிட்டியை நீங்க அடுத்தாக்களுக்கு கொடுக்குற வரைக்கும் இஸ்லாம் கைட் பண்ணுது. இது மர்ம சிந்தனை உள்ளாக்களால மட்டும்தானே. இந்த உலகத்துல மேலோட்டமா பார்த்துட்டு, உலகத்துல விஷயத்தை பார்த்துட்டு வாழ்றாக்களால அது ஏலம். அதே மாதிரி மர்ம சிந்தனை உள்ளாளுக்கு தான் ஒரு சின்ன நன்மை செஞ்சா அதுக்குரிய நன்மை 10 மடங்கு கிடைக்கும். நன்மை செய்யறதுக்கு யோசிக்கவே அல்லா தஆலா ஒரு நன்மையை தந்துடுறான். ஒரு தீமை செஞ்சா ஒரு பாவம், அது எவ்வளவு பெரிய பாவம், நாளைக்கு மறுமைக்காக பிரச்சனையா இருக்குது. ரைட்? அப்ப நன்மையை தூண்டி நன்மை செய்யறதுக்கு இஸ்லாம் வந்து என்கரேஜ் பண்ணுது, தீமை செய்யறதுக்கு வாடாமல் சொல்லு. ஸோ இது மறுமையை யோசிக்கிற ஒரு ஆளத்தை கேர்லெஸ் ஆகிக்கிறாள், அது ஏலாம். அதே மாதிரி வாழ்க்கையோட எல்லா சைட்லையும் இஸ்லாம் இருக்கு. இந்த கேர்லெஸ் இல்லாட்டி மறுமையை பற்றி நாங்கள் யோசிச்சோம்னு சொன்னால் எல்லா சைட்லையும் இஸ்லாம். அதே மாதிரி அல்லாஹ் தாலாவுக்காக வாழ்றது, அவனுக்காக சாகுறது, அவன்ட மார்க்கத்தை இந்த பூமியில வைக்கிறதுல உள்ள சந்தோஷம், சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதே மாதிரி என்ன சொல்றது, அமைதி, இதெல்லாம் இந்த கேர்லெஸ்ல இருந்து நாங்கள் வெளியே வந்தால் தான் ஏறும். இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் பெருசா தலைக்குள்ள போட்டால் அது செய்யறது. அதே மாதிரி இஸ்லாம் சொல்ற அடுத்த விஷயம், கேர்லெஸ் ஐக்கிறாக்கள் இருக்கிறாங்களே அவங்க வந்து கால்நடைகள் நாங்கள் சொல்லுவோம், இந்த ஆடு மாடு ஒட்டகம் குதிரை இவங்களை விட மோசமானாங்க. எப்படி? வலகத் ذرأنا لجهنم كثيرا من الجن والإنس. நாங்க போன செஷன்ல பார்த்தோம், இந்த உலகத்துல மனுஷர்ல கொஞ்சம் குரூப்பையும் ஜின்ல கொஞ்சம் குரூப்பையும் அல்லாஹ் தஆலா நரகத்துக்கு சொல்லியே படைச்சு வச்சுக்கிறான். அவங்கள படைச்சதே நரகத்துக்கு தான். அவங்கள வேற என்னத்துக்கும் படைக்கல, வேற ஒன்றுக்குமே படைக்கல. லஹும் குலூபுல் லா யஃப்கஹூன பிஹா. அவங்களுக்கு ஹார்ட் இருக்குது, அவங்களுக்கு இதயங்கள் இருக்குது. அதனால நல்ல விஷயத்தை அவங்க விலகிக் கொள்ளவும் மாட்டாங்க, படிக்கவும் மாட்டாங்க, அதை உள்ளத்தில் எடுத்துக்கொள்ளவும் மாட்டாங்க. வலஹும் அய்யுன் லா யுப்சிரூன பிஹா. அவங்களுக்கு கண் இருக்குது, நல்ல விஷயங்களை பார்க்க மாட்டாங்க.
நல்ல விஷயங்களை பார்த்து அதால வர பிரயோசனத்தை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா, அவங்களுக்கு காதுகள் இருக்குது, நல்ல விஷயங்களை கேட்கவே மாட்டாங்க. குர்ஆனை பத்தி சொன்னாலோ, ஹதீஸை பத்தி சொன்னாலோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபியூச்சரை பத்தி சொன்னாலோ, இஸ்லாத்தை பத்தி சொன்னாலோ, அல்லாஹ் தஆலாவுடைய ஆயாக்களை பத்தி சொன்னாலோ அவங்க கேட்க ரெடி இல்லை. உலாஇக கல் அன்ஆம், அவங்க இதை நான் சொன்ன இந்த கால்நடைகள், ஆடு மாடு ஒட்டகத்தை விட மோசம். இந்த ஒட்டகங்களை போன்றாக்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான், இல்ல 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 பல்ஹும் அபல், அதை விட மோசமானாக்கள். காரணம் என்னண்டா, உலாஇக ஹுமுல் காஃபிலூன், அவங்க தான் கேலஸ் ஆயிருந்தாங்க. கேலஸால நல்ல விஷயங்களை நான் ஹார்ட்டுக்கு போறல, கேலஸால நல்ல விஷயங்களை நான் பார்க்கறல்ல, கேலஸால நல்ல விஷயங்களை நான் கேட்கறல்ல. ஸோ இப்படியான மோசமான இடத்துக்கு தான் நான் வருவேன். அவங்க தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அல்லாஹ் தாலா பத்தி அறிய ரெடி இல்லை, அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி ரெடி படிக்க ரெடி இல்லை, இஸ்லாத்தை பத்தி தெரிஞ்சு கொள்றதுக்கு ரெடி இல்லை, நன்மையான விடயங்களை பார்க்கிறது கேட்கிறது விளங்குறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதே நேரம் ஒரு பாவம் ஒன்று செய்யறது, வழிகேடுன்னு சொன்னா மோசமான ஒரு விஷயத்தை தேடி தேடி போறது, குறுக்கு புத்தி அப்படியான விஷயங்களை சாதிக்கிறது, குழப்பம் செய்யறதுல சரியான இன்ட்ரெஸ்டிங். இவங்க தான் உலாயிக ஹுமுல் காஃபிலூன், மிச்சமே கேலஸா நாங்க. அதே மாதிரி நாங்க இன்னைக்கு எங்க சமூகத்தில் பார்க்க கோல் ஒரு விஷயத்தை நம்பி ஒரு ஆள்கிட்ட செல்லல, நாங்கள் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி எங்களோட விஷயம் வெளியே போயிட்டு, அதே மாதிரி இல்லாத விஷயத்தை வைத்து செல்றேன். ஒரு ஆள் ஒரு விஷயத்தை செல்லிப்பாரு, அதை பத்தாக்கி செல்றேன், இல்லாட்டி அந்த விஷயம் அவட்ட இருக்காது, அதான் சொல்றேன். அதே மாதிரி புறம் பேக்பைட்டிங், எங்கிட்ட இன்றைக்கு இந்த உலகத்தில் குறை இல்லாதாக்கள் யாரு இருந்தாலும் நான் கேர் பண்றேன், எங்கிட்ட குறையை மறைக்கிறதுக்காக வேண்டி வைத்து புறம் சொல்றேன். உண்மையிலே இந்த பேக்பைட்டிங் ரியல் ஃபேஸ் என்ன தெரியுமா, இன்றைக்கு ஒரு ஆள் எனக்கிட்ட ஒரு ஆளை பத்தி வந்து செல்றாரு சொன்னா அவருக்கு ஏழும் என்னைய பத்தி இன்னொரு ஆள்கிட்ட பத்தி சொல்றது, அதை நாங்கள் விளைக்கணும். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் கேட்ட போட்டோம்னு சொன்னா இந்த விஷயம் நடக்கும். ஸோ இன்றைக்கு இந்த இடத்துல ஒரு ஆள்னு சொன்னா நாளைக்கு அந்த இடத்துல நாங்க, ரைட்? அதே மாதிரி பிழையான மெசேஜ், ராங்கான மெசேஜை கொண்டு போறதுல நாங்கள் பொறுப்போடு நடந்து கொள்றோம். இது வந்து கேலஸ் உள்ளால் மட்டும்தானே இருக்கு. அதே மாதிரி இஸ்லாத்தை படிக்கிறதுல, அதை அடுத்தாக்களுக்கு கன்வே பண்றதுல, அதை டீச் பண்றதுல கேலஸா இருப்பார் யாரு? கேலஸ் உள்ள ஒரு மனுஷன். இப்ப நாங்க பார்ப்போம் அந்த கேலஸ் சயின்ஸ் என்ன, அதுல அடையாளங்கள் எப்படி இருக்கும். உண்மையிலே கேலஸ் சயின்ஸ் எப்படின்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல நிறைய என்ன சொல்றது, நிறைய கிரியேஷன்ஸ் இருக்கும், நிறைய அல்லாஹ் தஆலா படைச்சிருப்பான். படைச்சிருந்தாலும் நிறைய நாங்கள் ஆதாரங்களை பார்த்துருப்போம், பார்த்தாலும் அதை நாங்கள் பெருசாக மைண்டுக்கு எடுக்கிறதில்ல. எப்படி மின் ஆயத்தின் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், அல்லாஹ் சொல்றான், இன்னும் மேலும் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், இந்த வானத்தில் இல்லாட்டி வானங்கள்ல இந்த பூமியில எவ்வளோ அத்தாட்சிகள் இருக்குது, அல்லாஹ் தஆலா எவ்வளோ விஷயங்களை சொல்லிக்கிறான். ஆனா யமுர்ரூன அலைஹா வஹும் அன்ஹா முஅரிதுன், அதை அப்படி ஒரு சைடுக்கு வச்சுட்டு கேலஸா அவங்க அதை கடந்து போயிட்டே இருக்கிறாங்க. எப்படி வானம் அல்லாஹ் தஆலா என்னதுக்கு படைச்சிக்கிறான், எப்படி அல்லாஹ் தஆலா படைச்சிக்கிறான், வானே 7 வானங்கள் அல்லாஹ் தஆலா படைச்சிக்கிற மெத்தட சொல்றான், தட்டு தட்டா படைச்சிக்கிறான். பூமி அல்லாஹ் தஆலா இந்த பூமியை எப்படி படைச்சு வச்சுக்கிறான், தண்ணி இருக்குது, நெருப்பு இருக்குது, காத்து இருக்குது, மனுஷ ஜாதி இருக்குது, அனிமல்ஸ் இருக்குது, எல்லாம் படைச்சிக்கிறான். என்னத்துக்கு அல்லாஹ் தஆலா படைச்சிக்கிறான். அதே மாதிரி கடல், சமுத்திரங்கள், தண்ணி, அல்லாஹ் தஆலா உலகத்துல என்னத்துக்கு தண்ணியை வச்சுக்கிறான். மலைகள், இந்த பூமி ஸ்ட்ரென்த்தா இருக்கணும்னு சொன்னா மலைகளோட எக்ஸிஸ்டன்ஸ் கட்டாயம் தேவை. ஸோ இப்படியான விஷயங்களை நாங்கள் பார்த்தும் நாங்கள் எங்களோட ஹார்ட்டுக்கு எடுக்கலைன்னு சொன்னால் அது ஒரு வகையான கேலஸ். ஆடு மாடு ஒட்டகம் கோழி, அதே மாதிரி நாங்கள் பார்த்தோம் லாஸ்ட் டைம் பீஸ், அல்லாஹ் தஆலா என்னத்துக்கு படைச்சு வச்சுக்கிற இந்த உலகத்தில்
ஒட்டகத்தை பத்தி படிக்க சொல்லி குர்ஆன் சொல்லுது. ஏன் சொல்லணும்? அப்படி என்ன ஒட்டகத்துல ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்குது? தேனியை பத்தி படிக்க சொல்லி, பீஸை பத்தி படிக்க சொல்லி இஸ்லாம் செல்லுது. ஏன் செல்லுது? அல்லாஹ் தாலாவுடைய நிறைய அத்தாட்சிகள் ஆயாக்கள் நாங்க படிக்கிறது இல்லை. யாருக்கு இதை மிஸ் பண்ணலும்? கேர்லெஸ் உள்ளவர்களை மிஸ் பண்ணலும். அதே மாதிரி இந்த உலகத்துல எத்தனைய மோசமான ரூலர்ஸ் வந்துட்டு பேசிக்கிறாங்க, அநியாயக்கார ஆட்சியாளர்கள் செல்வம். இவங்களுக்கு எல்லாம் என்ன நடந்துச்சு? இவங்களுக்கு பெரிய பெரிய பனிஷ்மெண்ட் வாங்குறதுக்கு காரணம் என்ன? இதை நாங்க படிக்க ரெடியா? அதே மாதிரி எத்தனை குரூப்ஸ் இருந்துச்சு, ஆத், சமூத், ஃபிரௌன், இப்படியான கூட்டங்கள் எல்லாம் இருந்துச்சு. இந்த கூட்டங்கள் அழிஞ்சு போனதுக்கு காரணம் என்ன? நாங்க எப்ப சரி தேடி படிச்சிருக்கோம், இன்ட்ரெஸ்டா இல்லை. சரி ஒரு பயான்ல எங்க சரி பள்ளிக்கு போனா, இல்லாட்டி நோம்பெருநாளோ ஹஷ்பெருநாளோ ஜுமாவோ, இல்லாட்டி இப்படியான செஷன்லயே அவங்களுக்கு காதுல உழுது. நாங்க எப்ப சிட் பண்ணி உட்கார்ந்து படிச்சுக்கிறோம்? இல்லை. காரணம் கேர்லெஸ். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம், ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம், எங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்னொரு டவுட் ஒன்று இருக்கு, இவங்க எல்லாம் நபிமார்களா சொல்லி இன்னும் டவுட் இருக்குது எங்களுக்கு. காரணம் என்ன? கேர்லெஸ். அப்ப ஒன் ஆஃப் த சைன்ஸ் ஆஃப் கேர்லெஸ் தான் என்ன? அல் குர்ஆன்ல நிறைய விஷயங்கள் இருக்குது, நாங்க அதை கேர் பண்றது, படிக்கிறதுக்கு ரெடி. ரெண்டாவது, இந்த அல் குர்ஆனை ஓதுறதுக்கும் அதை இன்னும் ரீசர்ச் பண்ணி பார்க்கறதுக்கும் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. வஇதா துத்லா அலைஹி ஆயாத்துனா, இந்த கேர்லெஸ் உள்ள ஆளுக்கு எங்கட வசனங்கள், எங்கட வேர்சஸ் வந்து ஓதி காண்பிக்கப்பட்டது. அதாவது ஓதினார், நாங்கள் ஒரு இடத்துல இருக்கிறோம், இந்த வசனத்தை நாங்கள் கேட்டா, வல்லா முஸ்தக்பிரன் கஅல்லம் யஸ்மஹா, பெருமையின் காரணம் அவருக்கு ஒரு பெருமை ஒன்று வருது, இல்லாட்டி அதை ஒரு சைட்ல வச்சுட்டு அவர் ஏற்றுக்கொள்ள ரெடி இல்லை, நான் அதை கேட்கல மாதிரி பேய்த்து கொண்டே இருக்கிறார். கஅன்ன ஃபீ உதுனைஹி வக்ரா, அவரோட காதுல செவுட்டுத்தன்மை வைக்கிற மாதிரி தான் நடந்து கொள்றோம். இப்போ நாங்கள் என்னோட லைஃப்ல எத்தனை பேரை பார்த்திப்போம், முக்கியமான விஷயங்கள் பேசிட்டிப்போம், அல்லாஹ் தாலா இப்படி சொல்ற, போதும் போதும் நிப்பாடு, உங்களோட பயான் போதும். எத்தனை பேரை பார்த்திப்போம்? காரணம் என்ன? எங்கள் உள்ள கோவமா? இல்ல, கேர்லெஸ். அல்லாஹ் தாலா அப்படிப்பட்டாங்க சொல்றார், ஃபபஷிர்ஹும் பிஅதாபின் அலீம், அவங்களுக்கு மிச்சமே பயங்கரமான பனிஷ்மெண்ட் இருக்குது, நீங்க சொல்லுங்க. ரைட். அல் குர்ஆன் வந்து உண்மையிலே படிக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ற ஒரு புக். ஒரு காலம் வந்து கேர்லெஸ்க்கு இடம் தராது. சரியா? கேர்லெஸ் உள்ளால தான் அல் குர்ஆனை படிக்காம இருக்கேன். இன்றைக்கு குர்ஆன் நிறைய சயின்ஸை சொல்லுது, எஸ்ட்ரானமி வானவியலை பத்தி சொல்லுது, ஸ்டார்ஸ், அதே மாதிரி பிளானட்ஸ், இதெல்லாம் பத்தி சொல்லுது, மெடிசின் பத்தி சொல்லுது. நாங்க எப்ப இந்த தேவைகளுக்காக குர்ஆனை பிரட்டிக்கிறோம், குர்ஆனை படிச்சுக்கிறோம். இந்த கண்ட்ரியில எங்களுக்கு வாய்க்குள்ள போக இயலாத லாங்குவேஜை படிச்சு நாங்க இந்த ஸ்டாண்டர்டுக்கு வரையிலும் சொன்னா, நான் நோமலா கேட்கிற குர்ஆன் வசனங்கள், நோமலா கேட்கிற அரபு வசனங்கள், வார்த்தைகளை ஏன் எங்களோட உள்ளத்துக்கு வரல, நாங்க ஏன் குர்ஆனை படிக்கிறோம்னு ரெடி ஆகல. எங்களுக்கு கஷ்டமா? இல்ல. டிரான்ஸ்லேஷன் சரி வச்சு, காரணம் என்னன்னா கேர்லெஸ். ஒன் ஆஃப் த சைன்ஸ். அதே மாதிரி அல் குர்ஆன் சொல்ற நல்ல விஷயங்கள் இருக்குது, அதே மாதிரி நிறைய அல் குர்ஆன் நன்மாரா என்று சொல்ற நிறைய விஷயங்களை அல் குர்ஆன் சொல்லிக்கும். நீங்க கவலைப்பட வேணாம், சஞ்சலப்பட வேணாம், வலா தஹினு வலா தஹ்சனு வஅன்தும் லஅலவுன இன் குன்தும் முஃமினீன், நீங்க முஃமின்களா இருந்தா கவலைப்பட வேணாம், நீங்க தான் இந்த உலகத்திலே உயர்வானாக்கள். இந்த வசனத்தை நாங்க எப்படி ஃபீல் பண்றோம்? இது ஒரு முஸ்லிம்ஸ்க்கு அல்லாஹ் தஆலா சொல்ற முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி நிறைய வரலாற்று உண்மைகளை இதெல்லாம் நாங்க படிக்க ரெடி இல்லை, காரணம் கேர்லெஸ். அதே மாதிரி இந்த கேர்லெஸ் மூணாவது சயின்ஸ் தான் அல்லாஹ் தஆலாவுக்கு இபாதா செய்ய விடாது. ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகிற ஆக்களுக்கு கேடுதான், நாசம் தான், நாசமா பெய்த்துருவாங்க. யாரு? தொழுகிறாங்க. ரீசன் என்ன? அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன்,
அவங்களோட தொழுகையில சரியான கேலஸ். அல்லதீனஹும் யுராஊன், அவங்க தொழுற வந்து அடுத்தாக்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி. ஸோ கேலஸ் ஆகிக்கிறோம். இவர் என்ன தொழுகையாளிட்டு செல்லணும், இல்லாட்டி இவர் தொழுகையை மிஸ் பண்ற ஒரு ஆள் இல்லைன்னு இவர் செல்லணும், எனக்கு பின்னாலே இதாக்கள் செல்லணும், எனக்கு ஒரு பொசிஷன் ஒன்று வேணும், அந்த பொசிஷனுக்காக வேண்டி எல்லாரும் வினையை பத்தி பேசணும். சுருக்கமா அல்லாவுக்காக தொழாத ஒரு ஆளுக்கு தான் அல்லா தஆலா சொல்றான் இப்படி தொழுறாக்களுக்கு கேடுதான். அப்படியே அந்த குர்ஆன் வசனம் அப்படியே சொல்லிட்டு வந்து கடைசியில் அந்த சூரா முடியுது, வயம்னவுனல் மாஊன். அவங்க சாதாரணமா வீட்டுல பாவிக்கிற விஷயங்களுக்கு தானே, சட்டிப்பானை இல்லாட்டி இன்றைக்கு நாங்கள் ஒரு கேம்ப் கொண்டு வந்தால் தெரியும், ஒரு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சொந்த இங்கே தெரிஞ்ச ஃபேமிலிட்டேருந்து என் பிள்ளைக்கு இந்த சாமானெல்லாம் தேவைன்னு சொன்னால் கொண்டு தருவாங்க. இப்படியான விஷயங்களை ஷேர் பண்ணுறலாக்கு ஒயம்னவுனல் மாவுன். வாழ்க்கையில் நோமலாக கொடுத்து இந்த ஷேர் பண்ணி கொடுத்து எடுத்து விஷயங்களை செய்யாதாக்கள் என்ற பண்புகள் தான் இந்த கேலஸ். தொழுகையில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, தொழுகையில் தலையில இல்லை, மர்மை பற்றி தலையில இல்லை, இப்படியான விஷயங்களை கொடுக்கறது கூட நாங்கள். எனவே இந்த கேலஸ் இபாதாக்கு பின்னால் இருக்கிற விஷயம் இருக்குதானே, அதாவது ரூஹானியத், தாத்பரியம் சொல்லுவாங்க, ஞானம், ஹிக்மா, விஸ்டம். இந்த விஸ்டமை ஒரு காலமும் விளங்க விடாது இந்த கேலஸ். நாங்கள் லைஃப்ல பார்த்திப்போம். அதே மாதிரி உண்மையான விஷயங்கள், பியோவான விஷயங்கள், அதே மாதிரி அதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விஸ்டத்தை எல்லாம் ஒரு காலம் மீது விளங்க விடாது. ஏன் நாங்கள் தொழணும், ஏன் நாங்கள் ஜகாத் கொடுக்கணும், ஏன் நாங்கள் சொதக்கா கொடுக்கணும், ஏன் ஹஜ் செய்யணும், இப்படியான விஷயங்களை கேலஸ் விடாது. அதே மாதிரி அல்லாஹுவை விட மெட்டீரியலிசம் சொல்லுவாங்க, சடம், உலகம், என்ற ஜாப், பிள்ளைகள், இப்படியான விஷயங்களை தான் கேலஸ் தரும். அதே மாதிரி கேலஸ் ஒன் ஆஃப் த சயின்ஸ், 4வது சைன் தான் மர்ம விஷயத்தில் கேலஸாக இருக்கும், அது கூடாது. நான் ஆல்ரெடி பார்த்த விஷயம் தான். வலதல அவங்கள பற்றி சொல்றான், லக்கது குன்த ஃபீ கஃப்லா மின் ஹாதா, லக்கது குன்த ஃபீ கஃப்லத்தின் மின் ஹாதா. நீ வந்து இந்த மர்ம விஷயத்தில் வந்து பொடுபோக்கா இருந்த, கேலஸா இருந்த. கஷஃப்னா அன்க கிதாக், இன்றைக்கு நாங்க உண்மையிலே உனக்கு மேல ஒரு கர்டன் ஒன்று இருந்துச்சு. அந்த கர்டன் என்ன, அந்த கர்டன் தான் கஃப்லா. அந்த கர்டன் உனக்கிட்ட இருந்துச்சு, அதால அந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் பத்தி நீ கேலஸா இருந்த. ஃபபஸருக்கல் யௌம ஹதீத். இப்ப மர்மையில் அல்லாஹ் தஆலா வச்சு சொல்றான், இன்றைக்கு நாங்க அந்த கர்டனை எடுத்துட்டோம். அப்ப உன்னோட பார்வை மிச்சமே பிரைட்டா இருக்கும், ஷார்ப்பா இருக்கும். அது ரீசன் என்ன சொன்னா, அது இந்த வசனத்துல மீனிங் என்னன்னா, இந்த கேலஸ் வந்து ஒரு கர்டன், அது வந்து நன்மையை உள்ளுக்கு போக விடாது, உள்ளே இருக்கிற தீமையை வெளியே வர விடாது. அதுதான் கேலஸ். அப்ப நன்மை என்னத்துக்கு செய்யணும், தீமை ஏன் தவிர்த்து கொள்ளணும்ன்ற நாலேஜ் இந்த கர்டன் கொடுக்காது, கேலஸ் கொடுக்காது. அதே மாதிரி அல்லாஹ் தஆலாவை எப்பயும் உள்ளத்துல வச்சுக்கிறதுக்கு இந்த கேலஸ் ஒரு காலம் இடம். அதே மாதிரி 5வது சைன் தான் விக்ரு செய்யறதுல கேலஸ். கேலஸ் உள்ளாக்கள்கிட்ட எங்கிட்ட எல்லாம் இருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, விக்ரு செய்யறதுல சரியான கேலஸ். அது ஒன் ஆஃப் த சைன்ஸ். எப்படி அம் தகூலு இன்னமா உன்சிலல் கிதாபு அலா தாயிஃபத்தைன் மின் கப்லினா, எங்களுக்கு முன்னுக்குள்ள 2 கூட்டத்துக்கு வந்து நாங்க இந்த அல் குர்ஆனை கொடுத்திக்கிறோம். தௌராத் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்த ஒரு குர்ஆன், ரைட், அது யூதர்களுக்கு கொடுத்தது. இன்ஜீல் பைபிளை நாங்கள் கொடுத்திக்கிறோம். எங்களுக்கு முன்னுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திக்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்றார், உங்களுக்கு நாங்கள் முஸ்லிம்ஸுக்கு குர்ஆனை தரதுக்கு முன்னு நான் கொடுத்திக்கிறோம். ஓகே, வஇன் குன்னா அன் திராசத்திஹிம் லகாஃபிலின். நீங்க அதை படிக்க ரெடி இல்ல, அதை பத்தி கேட்க ரெடி இல்ல, நாங்க கேலஸா இருந்துட்டோம், நாளைக்கு அங்க வந்து செல்லப்படாது. அல்லாஹ் தஆலா சொல்றார். அப்ப இன்னைக்கு உள்ளத்துல எங்களோட உள்ளங்கள் எல்லாம் அமைதி இல்லாத காரணம் என்ன? விக்ர், அல்லாஹ்வை பற்றிய ஞாபகம். அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லதீன ஆமனு வ தத்மைன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ்.
ஈமான் கொண்டவர்களது உள்ளம் அல்லாஹ்வை நினைவுபடுத்துவதால், அவனை ஞாபகப்படுத்துவதால், அவனுக்கு விக்ரு செய்வதால் அமைதி அடையும். நாங்கள் கூலாக ஃபீல் பண்ணுவோம். அலா பி விக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். நீங்கள் எல்லாரும் விளங்கிக்கோங்க, அறிஞ்சு கொள்ளுங்க. அல்லாஹ் தாலாவை நினைவுபடுத்துவதால், விக்ரு செய்வதால், ஞாபகப்படுத்துவதால் உள்ளங்கள் அமைதி அடைகின்றன. நாங்கள் எத்தனை முறை இதை தனிய பள்ளியில் இருந்து திக்ரு செய்ய போல ஃபீல் பண்ணிப்போம். பொய் இல்லை. ஏன்னா அல்லா தாலா பொய் சொல்லிட்டாங்க பார்த்தில்லை. அல்லா தாலாக்கு என்ன வேலை இல்லையா எல்லாரையும் படிச்சு போட்டு இப்படி மேலேருந்து கைட்லைன்ஸ் கொடுத்துட்டு அல்லா தாலா செஞ்சா அதுக்கங்கால ஒன்று இல்லை. அப்ப இந்த உலகத்துல அமைதி இல்லாம போனதுக்கு காரணம் விக்ர். இந்த விக்ர எங்களோட உள்ளங்கள்ல இருந்து வெளியே எடுத்தது கேர்லெஸ். அதே மாதிரி எங்களோட வாழ்க்கையில் எங்களோட லைஃப்ல ஒழுங்கு இல்லாம போனது என்ன சார், ஆர்கனைஸ் பண்றதுக்கு இல்லாட்டி முக்கியமான விஷயங்களை அழகா செஞ்சுட்டு போகாத காரணம் நாங்க அல் குர்ஆன்ல படிக்கிற இடையில ஹிஸ்டரியை மனசுல எடுக்கிறல்ல, கேர்லெஸ். ரைட். அல்லாஹ் தஆலா சொல்றான், இதுக்கு முன்னுக்கு நாங்க 2 புக்ஸை கொடுத்திக்கிறோம், அவங்க என்ன செஞ்சாங்களோ அதைத்தான் நீங்களும் செஞ்சீங்க, எல்லாம் நாளைக்கு செல்லப்படாது. நாங்க அதை படிக்கல, அவங்களோட ஹிஸ்டரி எங்களுக்கு தெரியாதுன்னு ஒரு காலம் செல்லப்படாது. அதே மாதிரி இன்றைக்கு உலகத்துல நிறைய குழப்பம் காரணம் எங்கட இந்த ஸ்பிரிச்சுவல் சைடுக்கு தானே. இந்த ஸ்பிரிச்சுவல் சைடு மோசம். அதுல ஒரு எம்ப்டினஸ் இருக்குது, அதுல ஒரு பவர்ட்டி இருக்குது. இந்த 2 ஆன்மீக வறுமை வெறுமைன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. எங்கட உள்ளத்துல எப்பயும் இஸ்லாம் எம்டியா இருக்குது, அதே மாதிரி சரியான பவர்ட்டியா இருக்குது. இதுதான் இந்த உலகத்துல பிரச்சனை காரணம். அதுக்கு காரணம் விக்ரில் நாங்க காட்டுற கேர்லெஸ். அதே மாதிரி இந்த கேர்லெஸ் 6வது சைன் தான் இதுக்கு முன்னுக்கு வாழ்ந்த லைஃப்ல வாழ்ந்தாக்கள்ட அந்த ஹிஸ்டரியில இருந்து நாங்க பாடம் படிக்கிறடிகள் இன்னொன்று குர்ஆன் கொஞ்சம் வித்தியாசமா சொல்றது. எப்படி ஃபல்யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன மின் கல்ஃபக ஆயா. ஃபிரௌனுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்றைக்கு உன்னை நாங்க ஒரு அத்தாட்சியா வச்சுக்கிறோம், நீ ஒரு விட்னஸ். யாருக்கு? நீ இந்த உலகத்துல எப்படி இருந்தாய், ஒரு மோசமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு ஃபிரௌனுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான். சோ நீ கேர்லெஸ்ஸா இருந்தாய், எங்கட மெசேஞ்சர்ஸ் உங்ககிட்ட வந்தாங்க, ப்ரொஃபெட்ஸ் வந்தாங்க, நீ அவங்கள கணக்கெடுக்கல. அதனால நாங்க உன்னைய ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கிறோம். ரைட். வ இன்ன கஸீரன் மினன் நாஸி அன் ஆயாத்தினா காஃபிலூன். ஃபிரௌன் நிலைமை தான் நிறைய மனுஷன், நிறைய அத்தாட்சிகள் வருது, அல்லாஹ் தஆலா நிறைய விஷயங்களை சொல்லித்தாரான், நாங்க அதை கேர்லெஸ்ஸால விட்டுறோம். அப்ப ஃபிரௌன் ஹிஸ்டரி, காரூன் ஹிஸ்டரி, அபூ லஹப் ஹிஸ்டரி, அப்ரஹா மக்காவை உடைக்க வந்த அந்த என்ன சொல்றது யானை படைன்னு சொல்லுவோம், அவங்களோட ஹிஸ்டரி எல்லாம் எங்களுக்கு நாங்க படிச்சு விளங்கினோம் சொன்னா கேர்லெஸ் எங்களை ஒரு காலமும் எங்களை பின்னுக்கு தள்ள. அதே மாதிரி நான் சொல்லுவோம் அஸ்ஹாபுல் காஃப், அந்த அந்த குகைவாசிகள், அந்த கேவ்ல போனாக்கள் என்னத்துக்காக போனாங்க? அவங்களோட ஊர்ல இஸ்லாத்தை பிராக்டிஸ் பண்ண இடம் இல்லை, அங்க உள்ள ஒரு ரூலர் பெரிய டிஸ்டர்பா இருந்தாரு. ஸோ அவங்க ஒரு 4-5 பேர், இடம் எத்தனை பேர் குர்ஆன் சொல்லல, இந்த இடம் சரியில்லைன்னு சொல்லி குகையில போய் என்ன செஞ்சாங்க, அவங்க ஒதுங்கி கொண்டாங்க. ஆனா உண்மையிலே அவங்க பெருசா எதுவும் சாதிக்கல, பட் இன்றைக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறாங்க. ரைட். அதே மாதிரி இன்றைக்கு இஸ்லாத்தை பற்றிய தப்பான எண்ணம், இஸ்லாத்தை மோசமா இன்றைக்கு கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு வழி வச்சாக்கள் யார் தெரியுமா? குலஃபா ராஷிதீன்களுக்கு பிறகும், தாபிகளுக்கு பிறகும், தபா தாபிகளுக்கு பிறகும் வந்த ஹலீஃபா. அவங்க வாழ்ந்த கம்ஃபர்டபுள் லைஃப், அவங்க இஸ்லாத்துல நாசமாக்கின விதம். ஸோ இப்படியான விஷயங்கள் எல்லாம் நாங்க படிச்சு பாடம் படிக்கல. அதனால தான் கேர்லெஸ் எங்களை ஒரு சைடில் வச்சுக்கிறோம். இப்போ நாங்க பார்ப்போம் கேர்லெஸ் அதால வர கன்சிக்வன்சஸ் என்ன, அதால வர விளைவுகள் என்ன. அப்ப அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அதுக்கு முன்னால் உள்ள மெசேஞ்சர்ஸும் இந்த கேர்லெஸ்ஸை பற்றி வார்ன் பண்ணுறதுக்காக அனுப்பப்பட்டாங்க. அவங்க இந்த உலகளுக்கு அடிப்படையில் அல்லாஹ் தஆலா நீங்கள் கேர்லெஸ்ஸை பற்றி சொல்லுங்க,
லிதுந்திர கௌமம் மா உந்திர ஆபாஹும் ஃபஹும் காஃபிலூன். அப்போ ஒரு சமூகம் வந்து சொல்லுது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு முன்னுக்கு வாழ்ந்த கிரேட் பேரண்ட்ஸ் வந்து ஒழுங்கா ஓன் பண்ணப்படல. சரியா? அப்படி ஓன் பண்ணப்படாததால நாங்க கேர்லெஸ்ஸா இருக்கிறோம் தானே. இப்போ எங்கட பேரண்ட்ஸ் இப்போ எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு வைங்களேன், இந்த கண்ட்ரியில் எப்படி எப்படி இருக்கிறேன்னு தெரியாது. ஆனால் எங்கட பேரண்ட்ஸுக்கு தெரியும், கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு தெரியும். அப்போ அவங்களுக்கு நாங்கள் அவங்களை ஓன் பண்ணலாட்டி, நீங்கள் இப்படி இப்படி தான் இருக்கணும் ஓன் பண்ணாட்டி எங்களுக்கும் தெரியாது. அப்போ நீங்கள் செல்லப்படாது, நீங்கள் அவங்களுக்கு ஓன் பண்ணலையே எங்களுக்கு தெரியாது, அதால் நாங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டு நீங்கள் செல்லப்படாது. அதுக்காகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க அவங்களுக்கு வார்ன் பண்ணுங்க. அப்ப உண்மையிலே இஸ்லாத்துக்கு முன்னுக்கு ஒவ்வொரு நபிமார்களும் வந்து அவங்களோட மார்க்கம் வந்து கம்ப்ளீட் இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இவங்களோட மார்க்கம் வந்து கம்ப்ளீட் இல்லை. ஏன் கம்ப்ளீட் இல்லை? அவங்களோட ஒவ்வொரு கேப்லையும் வந்து அவங்க போன பிறகு சில பேர் மார்க்கத்தை வந்து வெளியே போயிட்டாங்க. ரைட்? அப்போ அவங்கள திருப்பி அவங்களுக்கு என்ன செய்யணும்? மார்க்கத்தை சொல்றதுக்கு இன்னொரு ப்ரொஃபெட் அனுப்பணும். அப்போ அவர் அவங்களுக்கு ஓன் பண்ண விஷயத்தை இவங்களுக்கு ஓன் பண்ணுவார். அப்படித்தானே? அப்படி வந்து வந்து தான் கடைசியாக அல்லாஹ் தாலா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அனுப்பினார். என்ன சொன்னால் இவங்க அடுத்த செல்லப்படாது, அவங்களுக்கு நீங்கள் ஓன் பண்ணலை, ஸோ எங்களுக்கு அதை பற்றி தெரியாது, செல்லப்படாது. இஸ்லாம் கம்ப்ளீட். ஹஜ்ஜத்துல் வதால அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைக்கு நான் மார்க்கத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டேன், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இந்த இஸ்லாத்தை உங்களுக்கு தந்திக்கிறேன், பொருந்தி கொண்டிருக்கிறேன். ஸோ விஷயம் என்னடா, இஸ்லாம் கம்ப்ளீட். அப்போ எங்களுக்கு வார்னிங் எங்கேருந்து வரணும்? அல் குர்ஆன்லேருந்து தான் வரணும். அப்போ நபிமார்கள் வந்த நோக்கம் இந்த வார்னிங் பண்ணுறது, அதை நாங்கள் அல் குர்ஆன்லேருந்து எடுத்துக்கொள்ளணும். அப்போ அதுக்கு எங்களுக்கு வர அல் குர்ஆன் சொல்கிற கதைகள், ஸ்டோரிஸ் நிறைய இருக்குது, நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. அதே மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் அல்லாஹ் தஆலா சில சமூகத்தை கொடுத்திப்பான், சில சமூகத்தை பனிஷ் பண்ணிப்பான். இப்படியான விஷயங்களை அல் குர்ஆன்லேருந்து எடுக்கணும். உண்மையிலே மோடே, என்கிற பாசையில் மோடேன்னு சொல்கிற ஒரு ஃபூல் யாருன்னு சொன்னால், எனக்கு என் சொத்துக்கும் என் குடும்பத்துக்கு பிரச்சனை வரும் வரைக்கும் கேலஸை பற்றி நான் அறிஞ்சு கொள்ளவே மாட்டேன். அப்போதான் எனக்கு கேலஸ் விளங்கும். அடே இந்த கேலஸ் எல்லாம் என்னை விட்டுட்டேன். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். உண்மையிலே புத்திசாலி யாருன்னு சொன்னா அடிக்கடி தன்னை முஹாசபா செஞ்சு கொள்வார். அதுக்கு பிறகு மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை இருக்கு தானே, அதுக்காக அவரை ரெடியாக்கி வச்சு கொள்வார். வல் ஆஜிஸ் மன் இத்தபா நஃப்ஸஹு ஹவாஹா. பலவீனமான வீக்கானவர் யாருன்னு சொன்னா அவருடைய ஆசை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவார், அவர் விரும்புகிற விஷயங்கள் எல்லாம் செய்வார். தமன்னா அலல்லாஹ், நடக்காத ஒரு விஷயத்துக்காக அல்லாஹ் தஆலா எதிர்பார்ப்பார். அல்லாஹ் என்னை மன்னிச்சிடுவார், அல்லாஹ் என்னை சொர்க்கத்தில் அனுப்பிடுவார். சரியான இறக்கம் அல்ல. இப்படியான விஷயம் அவர்கிட்ட இருக்காது. யார்கிட்ட? புத்திசாலிட்ட. ஆனா மோடே என்கிட்ட இருக்கும். அப்ப இந்த கேலஸ் அதுக்கு இடம் கொடுக்காது. இதுதான் முதலாவது விஷயம். ரெண்டாவது, இந்த கேலஸ்டால வார விளைவு என்னன்னு சொன்னா, இது வந்து நாசத்துக்கான பாதை. இந்த கேலஸ்ல நல்ல விஷயம் நடக்கவே இயலாது. ஃபந்தகம்னா மின்ஹும் ஃபஅக்ரக்னாஹும் ஃபில் யம்மி பிஅன்னஹும் கذبوا بآياتنا. உண்மையிலே அல்லாஹ் தஆலா இந்த ஃபிரௌன் சமூகத்தை பத்தி சொல்றான். அவங்க எங்கட அத்தாட்சிகளை போய் என்று சொன்னாங்க. சரியா? அவற்றை விட்டு கேலஸா இருந்தாங்க. ஸோ அவங்க உண்மை பொய்ன்னு சொன்னாங்க, அதை கணக்கெடுக்கல, கேலஸ் இருந்தாங்க. அதனால அவங்கள நாங்கள் கடலில் மூழ்கடிச்சு நாங்கள் ரிவெஞ்ச் எடுத்தோம், பழி வாங்கினோம்னு நான் சொல்கிறேன். அப்போ பொடுப்போக்கூட அந்த கேலஸ் கடைசி கட்டம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை நிராகரிக்கிறதும் அவனோட சண்டை போடுறது. இதுதான் ஃபிரௌன் செஞ்சது, அந்த சமூகமாக தான் செஞ்சது. ஸோ அப்படியான ஒரு சமூகத்துக்கு அழிவு தானே வரும். அதே மாதிரி மோசமான எக்ஸாம்பிளாக நாங்கள் இருக்கோம். அதே மாதிரி கேலஸ் அடுத்தது இந்த பொடுப்போக்கானவர்கள் வந்து கேலஸ் ஐக்கிறவர்கள் நரகத்துக்கு சொந்தமானவர்கள். இன்னல்லதீன லா யர்ஜூன லிகாஅனா, எங்களை மறுமையில் சந்திக்கணும்னு சொல்லி யாரு எதிர்பார்த்திருக்கலையோ, அதாவது நான் அல்லாஹ் தஆலா மறுமையில் சந்திப்பேன் யாரை நம்பலையோ,
வரதூபில் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்தை யார் பொருந்தி கொண்டாங்களோ, இந்த உலகத்தை யார் விரும்புறாங்களோ, இல்லாட்டி இந்த உலகத்தை அவங்களோட வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாங்களோ, ஒத்தும அன்னூபிஹா, யாரு அதுல அமைதி அடங்கி சந்தோஷம் அடங்கி இந்த உலகம் தான் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்களோ, வல்லதீனஹும் அன் ஆயாத்தினா காஃபிலூன், அவங்களோட சேர்த்து எங்கட அத்தாட்சிகளை யார் கேலஸா விடுறாங்களோ, உலாயிக்க மக்வாஹும் முன்னார் பிமா கானூ யக்ஸிபூன், அவங்க செஞ்சதுக்காக வேண்டி அவங்க போற இடம் தங்குற இடம் நரகம். எவ்வளவு விஷயம் நாங்கள் கேலஸால விட்டிக்கிறோம். இந்த கேலஸால நீங்க இப்படியான விஷயங்களை செஞ்சா நீங்க நரகம் தான் போறோம். அப்ப உண்மையிலே யார்கிட்ட உள்ளத்துல கேலஸ் இருக்கிறதோ அவரு நன்மைக்குரிய எல்லா கேட்டையும் மூடிக்கொள்வாரு. அப்ப நன்மையான விஷயங்கள் எல்லாத்தையும் மூடுறவர் நரகத்துக்கு தான் போவார். அப்ப அல்லாஹ் தாலாவை சந்திக்கிறதுக்கு அவர் ரெடி இல்லை, கேலஸா இருந்தாரு, அதனால அவர் உலக வாழ்க்கையை விரும்பினார், அதுக்கு ஆசைப்பட்டார். ரைட்? எனவே அவர் செய்த வேலைகள் எல்லாம், அவர் செஞ்ச விஷயங்கள் எல்லாம் சொர்க்கத்தை அவருக்கு கேரண்டி பண்ணல. ஸோ கேலஸா உள்ள ஒரு ஆள் நரகத்துக்கு தான் போவார்ன்றது அல்லாஹ் தாலாவுடைய வாக்கு. அதே மாதிரி இந்த கேலஸ்ல 4வது விளைவுதான் நன்மை எல்லாத்தையும் இல்லாமக்கிறதுக்கும் நஷ்டத்துக்கும் காரணம். உண்மையிலே அவங்க யாருன்னு சொன்னா, அந்த கேலஸ் வைக்கிறார்கள் யாருன்னு சொன்னா, ஒரு மோசமான வழியை கண்டாலும் இதுதான் சரியான பாதை என்று எடுத்துக்கொள்வாங்க. ஏண்டா அவங்களுக்கு ரீசன் கேலஸ். ஏண்டா பிஅன்னஹும் ذلك بأنهم كذبوا بآياتنا وكانوا عنها غافلين, அவங்க எங்க அத்தாட்சிகளை பொய்ப்படுத்தினாங்க, போயிட்டு சொன்னாங்க, அதுல இருந்து அவங்க கேலஸா இருந்தாங்க. பெரிய நஷ்டம் தானே. என்ன நஷ்டம்? இந்த கேலஸால நல்ல வழியை விட்டுட்டு மோசமான வழியை அவர் எடுத்துக்கொண்டார் கேலஸால. அதே மாதிரி அல்லாஹ் தாலாவுடைய மார்க்கம் வாழ்றதுக்கான எந்தவித பாசிபிலிட்டிஸும் அங்கே இருக்காது. ஏன்னா அவரோட கேலஸ் தான் அவரை லீட் பண்ணி கொண்டு போகும். எனவே நஷ்டமும் லொஸ்ஸும் அதே மாதிரி இழப்புகள் அதுவும் கிட்டத்தட்ட அதுதான். இப்படியான விஷயங்கள் தான் அவர்கிட்ட வரும். அதே மாதிரி பொடுப்போக்கூட அடுத்த விளைவு தான் வருத்தம், கை சேதம், ஃபீல் பண்ண வைக்கும். நான் பெரிய ஒரு தவறு செஞ்சுட்டேன் ஒரு ஃபீல் பண்ண வைக்கும். வஅன்திர்ஹும் யௌமல் ஹஸ்ரதி இத் குதியல் அம்ர், அதாவது அல்லாஹ் தஆலா அந்த மறுமையை பற்றி சொல்றான். அந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ல அவங்க மிச்சமே ஃபீல் பண்ணுவாங்களே, கை சேதப்பட்ட தமிழ்ல சொல்லுவாங்க, மிச்சமே அந்த ஃபீல் பண்ற விஷயங்களை பத்தி அவங்களுக்கு நீங்க சொல்லுங்க. ஏன்னு சொன்னா வஹும் ஃபீ கஃப்லத்தின், அவங்க கேலஸா இருந்தாங்க, வலாஹும் யுமினூன், அவங்க அந்த மறுமையை நம்பல. சோ பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கும். ஏண்டா சின்ன சின்ன விடயங்கள் அவங்க இன்றைக்கு உலகத்துல கேலஸ் வைக்கிறார்கள் வெத்தினாலும் கூட அவங்களுக்கு பெரிய ஒரு லொஸ் ஒன்று இருக்க வேணும்னு அவங்களுக்கு மறுமையில சொர்க்கம் போகலாம். அதே மாதிரி இந்த கேலஸ் அல்லாஹ் தாலாவுடைய நம்பிக்கையை நாசமாக்கும், நஷ்டத்தை கொடுக்கும், பெரிய லொஸ்ஸை கொடுக்கும். அதே மாதிரி அவங்க செஞ்ச விஷயங்கள் அவங்கள இது என்ன செய்யுது, அவங்கள சொர்க்கத்துக்கு கொண்டு போகுது. யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிகும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்றான், ஈமான் கொண்டவர்களே எங்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், லா துல்ஹிகும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும், உங்களது செல்வங்கள், எங்கட தொழில், எங்கட வாகனம், எங்கட ஊடு, எங்கட சொத்து எல்லாம், வலா அவுலாதுக்கும், உங்களது பிள்ளைகள், குடும்பம், குட்டி எல்லாம், அனுபவிக்கிறீங்களா அல்லாஹ் தாலாவை நினைவுபடுத்துவது விட்டு உங்களை கேலஸாக்காம இருக்கணும். யார் இந்த விஷயங்களை செய்யறோம் அவங்க தான் உண்மையிலே பொடுப்போக்கனாக்கள், கேலஸா. கேலஸ் நாங்கள் எப்படி கியோ பண்றோம்? இந்த கேலஸுக்கு அல் குர்ஆன் எங்களுக்கு தார கைட்லைன் என்ன, நீங்க இதுல இருந்து வெளியே வாங்க. முதலாவது திக்ருல்லாஹ், அல்லாஹ் தாலாவை எப்பயும் திக்ர் செய்யணும். வத்குர் ரப்பக ஃபீ நஃப்ஸிக ததர்ருஅ வ ஹீஃபா, நீங்க உங்களோட மனசுக்குள்ளுக்கும் மிக பணிவோடு, மிச்சமே ஹம்பிளா, பயத்தோட, மிச்சமே சத்தம் போடாம, வதூரல் ஜஹரி மினல் கவுல், மிச்சமே சத்தம் போடாம, பில் குதுவி வல் ஆஸால், காலையிலையும் மாலையிலையும், மார்னிங்கும் ஈவினிங்கும் மிச்சமே மனசுக்குள்ள சத்தம் போடாம, மிச்சமே ஹம்பிளா பயத்தோட நீங்க விக்ரு செய்யுங்க. சரியா? வலா தகுன் மினல் காஃபிலின், நீங்க கேலஸா உள்ள ஆக்களா நீங்க பேசிடாதீங்க. அட மீனிங் என்ன?
காலையிலையும் மாலையிலும், மார்னிங் அண்ட் ஈவினிங் திக்ரு செய்யற ஒரு ஆள் எப்படி கேர்லெஸ்ஸா இருக்கலும்? அத்தனை இந்த குர்ஆன் வசனம் சொல்லுது. ஸோ நீங்க திக்ரு செய்யுங்க, ஒரு காலம் நீங்க கேர்லெஸ்ஸா போக மாட்டீங்க. அதே மாதிரி அல்லாஹ் தாலாவை மனசுல வச்ச ஒரு ஆள் எப்படி ரோங் செய்யலும்? ஏலா. அதே மாதிரி அல்லாஹ் தாலா இந்த வசனத்துக்கு சும்மா சொல்றான், ஏன் மனசுக்குள்ள நீங்க சில டைம்ல திக்ரு செய்யணும். இந்த சில டைம்ல திக்ரு செய்யக்குள்ள அடுத்த அக்களுக்கு விளங்கும். இவர் ஒரே திக்ரு செஞ்சு கொண்டிருக்கிறாரு, ரெண்டு இடத்துல பேசுவாரு, மூணாவது நாள் மாஷா அல்லாஹ் நீங்க திக்ரு செய்யறத குறைச்சல் இல்லையே, சில கூட ஒரு வித்தியாசமான பெருமை வரும். அப்படி பெருமை வாரத்துக்கு நீங்க பயந்தா மனசுக்குள்ள செஞ்சு கொடுங்க. இவ்வளவு அழகான வழிகாட்டல். ஸோ திக்ரு செய்யறதால உங்களோட கேர்லெஸ்ஸை இல்லாமக்கி கொள்ளுங்க. அதே மாதிரி ரெண்டாவது விஷயம், அல்லாஹு தாலாவை பயப்படுற ஃபீலிங் இருக்கு தானே, அந்த ஃபீலிங் எங்களோட உள்ளத்துல நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். எப்படி? இன்ன ஃபீ ذلك لآية لمن خاف عذاب الآخرة. உண்மையிலே அல்லாஹு தாலா ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லக்கொள்ள, குர்ஆன்ல சொல்லக்கொள்ள ஒவ்வொரு விஷயங்களையும் எல்லாத்துல சொல்லக்கொள்ள மறுமை நாள பயப்படுற ஆக்களுக்கு அதுல ஒரு அத்தாட்சியோடு இருக்குது. அத்தாட்சினா உங்களுக்கு அதாவது ஒரு விட்னஸ் உங்களுக்கு நீங்க பார்த்துக்கொள்ளணும். என்ன? ذلك يوم مجموع الناس. அந்த டைம்ல மனிதர்கள் எல்லாரும் ஒன்று சேர்க்கப்படுவாங்க. ரைட்? وذلك يوم مشهود. அந்த நாளையில எல்லாரும் அல்லாஹ் தாலாவுக்கு முன்னுக்கு கொண்டு வரப்படுவாங்க. உண்மையிலே இந்த எண்ணம் என்ன மனசுக்குள்ள இருந்தா, இப்ப இந்த உலகத்துல பாவம் செய்யற எல்லாரையும் எங்களுக்கு பனிஷ் பண்ணல. உண்மையிலே பாவம் செய்யற எல்லாரையும் பனிஷ் பண்ணு சொன்னா நாங்க எல்லாரும் குருடனாவும் செவுடனாவும் நாக்கு வெட்டப்பட்டும் கையோடைஞ்சும் காலோடைஞ்சும் தான் இருப்போம். ஏன்னா மோசமான விஷயங்களை பார்க்கறத கண்ணை பிடிக்கினா, மோசமான விஷயங்களை கேட்கறது எல்லாத்துல காதை செவுடாக்கினா, மோசமான விஷயத்தை பேசுறதெல்லாம் நாக்கெடுத்தா. சோ இந்த தண்டனை இங்கே இல்லை. அல்லாஹ் தஆலா ரஹ்மான், காஃபிருக்கும் உதவி செய்வான், முஸ்லிமுக்கும் முஃமினுக்கும் உதவி செய்வான். சோ இது தண்டனைக்குரிய உலகம் அல்ல. தண்டனை நீங்க பயப்படணும் எங்க? மறுமையில. அப்ப அந்த பயத்தை மனசுக்குள்ள வச்சுக்கொண்ட ஒரு ஆள் எப்படி கேர்லெஸ்ஸா இருக்கலாம். அதே மாதிரி நாங்க சொர்க்கம் போறதுக்கு எங்களோட ஆசை எங்களை நன்மை செய்ய என்கரேஜ் பண்ற மாதிரி நரகம் போகப்படாதுன்ற பயம் எங்களை தீமை செய்ய விடாது. ஸோ பயம் கேர்லெஸ் இல்லாம. அப்ப ஆல்ரெடி சொன்ன மாதிரி அல்லாஹ் தாலாவை பார்க்க வெட்கப்படுற ஒரு ஆள் எப்படி பாவம் செய்யணும்? எனவே வெட்கம் கேர்லெஸ் இல்லாமக்கும். அதுக்கு எங்களுக்கு உள்ளத்துல ஒரு வகையான பயம் வேணும். மூணாவது, அல் குர்ஆனை அதிகம் ஓதுரு. யா அய்யுஹல் நாசு கத் ஜாஅத்கும் மவ்இதத்தும் மிர் ரப்பிக்கும். அல்லாஹ் தாலாவிடத்திலிருந்து மனிதர்களே உங்களுக்கு நல்லூர் உபதேசம், அட்வைஸ், கைட்லைன்ஸ் வந்திருக்குது. ஒரு ஷிஃபா, ஒரு மெடிசின் உங்களுக்கு வந்திருக்குது. லிமா ஃபி சுதூரி, உங்களோட உள்ளங்கள்ல உள்ள நோய்களுக்கான மெடிசின். வஹுதா வ ரஹ்மா, ஒரு நேர் வழிகாட்டு. ஹுதா வ ரஹ்மா, ஒரு அருள். லில் முஃமினின், முஃமின்களுக்கான ரஹ்மா நேர்வழி, உள்ளங்கள்ல உள்ள நோய்களுக்கான மெடிசின். அதே மாதிரி கைட்லைன்ஸ், நல்ல உபதேசம். அப்ப அல் குர்ஆனோட தொடர்பா இருக்கிற ஒரு ஆள் பிழை செய்யலுமா? இல்லை. அப்ப அல் குர்ஆன் அடிக்கடி ஓதினா நாங்க என்ன செய்யணும்? கேர்லெஸ் விடுபடையும். உண்மையிலே வாழ்க்கையில எவ்வளவு விஷயத்துக்கு அல் குர்ஆன் வந்து எங்களை கைட் பண்ணுது. நல்ல மனுஷனா வாழ்றதுக்கு, தீமை செய்யாம இருக்குது, இப்படி நிறைய சொல்லி கொண்டு போகலாம். இப்படிப்பட்ட அல் குர்ஆன் ஜஸ்ட் இந்த கேர்லெஸ்ஸுக்கு ஒரு மருந்து தராதா? தரும். அதே மாதிரி இந்த அல் குர்ஆன் எங்களோட உடலுக்கு நிறைய விஷயங்கள் அல் குர்ஆன் சொல்லுவோம். நாங்கள் அதை சில விஷயங்களை ஃபாலோ பண்ண எங்களோட உடலுக்கு கூட அதால எங்களுக்கு நல்ல ராஹா கிடைக்கும். அதே மாதிரி உள்ளத்துக்கும் இந்த அல் குர்ஆன் வந்து ஒரு என்ன சொல்றது மெடிசினா இருக்கும். அதே மாதிரி நாலாவது விஷயம், இந்த அல் குர்ஆன் சிகிச்சை தான் கியோ பண்ற மெத்தட். அல்லாஹ் தாலா ஒருத்தர் நான் மிச்சமே ஹம்பிளா ரிக்வெஸ்ட் பண்ணணும், துஆ கேட்கணும். அல்லாஹ் தாலா சொல்றான், وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ. அல்லாஹ் தாலாவை பத்தி ஒரு அடியான் என்ன பத்தி கேட்டா, அல்லாஹ் தாலா சொல்றான், என்ன பத்தி ஒரு அடியான் கேட்டா
ஃபஇன்னி கரீப், நீங்க சொல்லுங்க நான் மிச்சம், சொல்லுங்கன்னு கூட அல்லாஹ் சொல்லல. ஃபஇன்னி கரீப், நான் மிச்சம் அவனுக்கு நெருக்கமாயிருக்கிறேன். உஜீபு தாவத்த தாஇ இதா தஆனி, அவன் என்ன கூப்பிட்டா, அவன் என்கிட்ட கேட்டா அவன் கேள்விக்கு நான் பதில் கொடுக்கிறேன், இல்லாட்டி நான் அவனுக்கு என்ன சொல்றேன், அந்த கேட்ட விஷயத்தை நான் கொடுக்கிறேன். ஃபல்யஸ்தஜீபு லி வல்யுமினு பி, அவங்க எனக்கிட்டே கேட்கணும், என்னையே நம்பணும். லஅல்லஹும் யர்ஷுது, அவங்க நேர் வழிக்கு போறட்டு சொன்னா, கிளியர் பாத்துக்கு அவங்க போகணும்னு சொன்னா அவங்க என்னையத்தான் நம்பணும், எனக்கிட்ட தான் கேட்கணும். வல்லாஹ் சொல்ற வர விஷயம் என்னன்னு சொன்னா, பணிவுள்ள ஒரு மனுஷன்கிட்ட பெருமை இருக்காது. பெருமை இல்லாத மனுஷன்கிட்ட கேர்லெஸ் இருக்காது. இன்னைக்கு நாங்க பெருமைப்படுறதுக்கு காரணம் கேர்லெஸ். ஸோ ஹம்பிள்னஸ் எனக்கிட்ட வர வச்சா எனக்கிட்ட பெருமை இருக்காது. பெருமை நான் இல்லாமக்கிறேன்னு சொன்னா கேர்லெஸ் இருக்காது. எனவே அல்லாஹ் தாலாட்ட பதில் பெற்ற மனிதர்கள், இப்போ நான் கேட்குற சில விஷயங்களை அல்லாஹ் தாலா எங்களுக்கு தந்தான்னு சொன்னா நாங்க இந்த உலகத்திலேருந்து மிஸ் ஆகிறதுக்கு மோசமான வழிக்கு போற சான்ஸ் குறவு. சரியா? அதே மாதிரி அல்லாஹ் தாலா எங்களோட இருந்தா, அல்லாஹ் தாலா எங்கிட்ட அருகில் இருந்தா, பக்கத்தில் இருந்தா கேர்லெஸ்ஸும் இல்லாமல். அதோட நாலாவது இந்த சிகிச்சை முறை தான் நாங்கள் மிச்சமே மௌத்தை பற்றி நினச்சிக்கொள்ளணும். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரும் ஒரு நாளைக்கு மரணிக்கும், மௌத்தாகும். وَإِنَّمَا تُوَفَّوْنَ أُجُورَكُمْ يَوْمَ الْقِيَامَةِ, நாளை மறுமையில் இந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ல உங்களோட எல்லாத்துக்கும் உரிய ரிவார்ட் கிடைக்கும். அப்ப இந்த கேர்லெஸ் என்ன செய்யும்? மரணத்தை மறக்கடிக்கும், இல்லாம மரணத்தை நினைக்க விடாது. ஆனா மரணம் பற்றி ஒரு ஆள் யோசிக்கிறான்னு சொன்னா, மௌத்தை பத்தி ஒரு ஆள் யோசிக்கிறான்னு சொன்னா, அந்த மௌத்தை பற்றிய நினைப்புக்கு தானே கேர்லெஸ்ஸை மறக்கடிக்கும். ஸோ நாங்க கேர்லெஸ்ஸை இல்லாம அடிக்கடி மௌத்துக்கு நாங்கள் மௌத்தை பற்றி நினைச்சு கொள்ளணும். அதே மாதிரி இந்த மௌத்தை பற்றிய நினைவு ஒன்றே போதும், எங்களோட வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் சரியாயிடும். அதே மாதிரி இந்த மரணம் பற்றிய நினைவு இல்லாட்டி இந்த மௌத்தை பற்றிய நினைக்கிறதான் அடுத்த வாழ்க்கைக்கு எங்களை வழிகாட்டும். அது என்ன? وَإِنَّمَا تُوَفَّوْنَ أُجُورَكُمْ يَوْمَ الْقِيَامَةِ, நாளை மறுமையில உங்களோட செயல்களுக்கான உங்களோட வேலைகளுக்கான எல்லா ரிவார்ட்ஸும் அங்கே கிடைக்கும்னு சொல்லக்கொள்ள இந்த மௌத்தை பற்றிய நினைவு எங்களுக்கு காட்டிட்டு நான் செஞ்சது எல்லாத்துக்கும் அங்கே கிடைக்கும். எங்களை வாசகம் அம்பானிக்கு கிடைக்கும்ன்ற நலவோ கெட்ட விஷயம் அங்கே வந்து கிடைக்கும். அதே மாதிரி அல் குர்ஆன் சிகிச்சை 6வது தான் இந்த உலக வாழ்க்கையோட ஃபேக்டை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். இந்த உலகத்தை பற்றி நாங்கள் எப்படி கனவு கண்டிக்கணும். ஆனால் அல் குர்ஆன் சொல்கிறான், ஒரு இடத்துல சொல்கிறான், இந்த நாங்கள் எங்களோட சாப்பாட்டில் வந்து மேய்க்குமே கொசு, அந்த கொசுட ஒரு விங்குக்கு சமம், அந்த கொசுட இறக்கைக்கு சமம் இந்த உலகம். அல்லாஹ் தஆலா இங்க சொல்றான், يعلم انما الحياه الدنيا لعب ولهو وزينة وتفاخر بينكم وتكاثر في الاموال والاولاد. இந்த உலக வாழ்க்கை என்னன்னு சொன்னா லைவ் விளையாட்டு, வல்லஹ் கேலிக்கு, ஜாலி எடுக்கிற, ஃபன் எடுக்கிற, ஆத்தல் எடுக்கிற, வஸீனா அலங்காரம், கம்ஃபர்டபிள் லைஃப், சும்மா அடோன்மெண்ட், வதஃபாஹுரும் பைனக்கும், உங்களுக்குள்ளே நீங்க பெருமை அடிச்சு கொள்ளுங்க. எனக்கு தெரியுமா 3 வாகனம் இருக்குது, 4 காணிக்கு ஸ்ரீலங்கால 10-15 ஊடுக்கு பெருமை அடிக்கிறேன். வதகாசுரு ஃபில் அம்பால், சொத்து செல்வங்களை சேர்த்து கொள்றேன். வல் அவுலா, புள்ள குட்டிகளை பெற்றுக் கொள்றேன். இதுதான் உலகம். இந்த உலகத்தை வச்சுட்டு தான் நாங்க பீத்தி கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த உலகத்தை பற்றிய ஃபேக்டை விளங்கினா கேர்லெஸ் ரிலீட் பண்ணாது. வமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர். அல்லாஹ் கடைசியில் சொல்றான், இந்த உலக வாழ்க்கை இருக்கிறே உங்களை ஏமாற்ற ஒரு சொற்ப சுகம், ஒரு என்ன சொல்றது சுகம்னு சொன்னா ஒரு எங்களுக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம், சின்ன ஒரு சந்தோஷம் தான் இந்த உலகம். இதை பத்தி விளங்கி கொண்டா எங்கட கேர்லெஸ். எனவே இந்த மனுஷன் ஓடுறதும் தேடுறதும் ஆடுறதும் பாடுறதும் ஒண்ணுமே இல்லாத, பெர்மனன்ட் இல்லாத, அர்த்தம் இல்லாத இந்த உலகத்துக்கு தான். அதே மாதிரி என் லைஃப், அதில் உள்ள போராட்டம், நான் எத்தனை பேரோட சண்டை பிடிக்கிறேன், இதுக்காக சாகுறேன், நிக்க டைம் இல்லாம ஓடுறேன், இதெல்லாம் வந்து இந்த சொற்ப வாழ்வாதன். இப்ப நாங்க பார்ப்போம், இந்த கேர்லெஸ் இருக்குது,
இந்த கேலஸே நாங்க கேலஸ் அவுட் ஆகும். அதுதான் இந்த இந்த எங்களோட செஷன் சுருக்கம். கேலஸை நாங்க கணக்கெடுக்கல, அந்த கேலஸ் எவ்வளவு மோசமான விஷயம்னு சொல்லி பார்க்குறேன்னா உண்மையிலே அந்த கேலஸே நாங்கள் கணக்கெடுக்காத. அதனால தான் இவ்வளோ விஷயம் எனக்கு லைஃப்ல மிஸ் ஆயிருக்கும். எனவே அல்லாஹ் தாலா என்னையும் உங்களையும் கேலஸ் இல்லாத ஆக்களை இந்த உலகத்தில் வாழ வச்சு அந்த கேலஸா இருந்த ஆக்களுக்கு கிடைக்கிற தன்மை இந்த தீமைகளை அல்லாஹ் தாலா எனக்கும் உங்களுக்கும் தராமல் இருக்கட்டும். அதே மாதிரி எங்களோட குடும்பங்களுக்கும் எங்களோட பிள்ளைகளுக்கும் எங்களோட சந்ததிகளுக்கும் எங்களோட சமூகத்துக்கும் அல்லாஹ் தாலா அந்த தண்டனையிலிருந்து பாதுகாத்து கேலஸான லைஃப்பை வாழாத ஒரு அழகான வாழ்க்கையில் அதில் கொடுக்கணும்னு கேட்டு இந்த செஷனை முடிச்சு கொள்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أشهد أن محمدًا رسول